إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد. தூணின்றி வான் படைத்த ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாய்ஸ் கேக்குதா? ஓகே, ஹாய். வழக்கம் போல 10 மணிக்கு வந்தது கம்மி தான். 10:15, 10 மணி 10:30 பண்ண சரசரன்னு வருவாங்க. ஓகே, ஹாய். நான் ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? வெயிட் பண்ணுமா? ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஆடியன்ஸ் ஆகிய நீங்களே சொல்லுங்க. வெயிட் பண்ணுவோமா? ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம் சார். அதுக்கு வருவாங்கல்ல. சரி, 2 நிமிஷம் வந்து வெயிட் பண்ணும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு முன்னாடி நாளைக்கு சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15. ஆகஸ்ட் தானே? நம்ம ஆகஸ்ட் 15. சில பேர் இந்த சுதந்திர தினமும் குடியரசு தினமும் தெரியாது, கன்ஃபியூஸ் ஆயிப்பாங்க. சுதந்திர தினம் என்னைக்கு கேட்டா ஜனவரி 26. இப்ப குடியரசு அது வருஷம் கன்ஃபியூஸ் ஆகுற விஷயம். குடியரசு தினம் எப்ப கேட்டா ஆகஸ்ட் 15. சரி, இந்த சுதந்திர தினம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்திய நாடு சுதந்திரம் பெற்ற ஒரு நாள். அப்ப இந்திய நாடு சுதந்திரம் பெற்றுச்சு அப்படின்னா அப்ப வாழ்ந்த மக்கள் அந்த இந்திய சுதந்திரத்துக்காக போராடினாங்க. அந்த போராடக்கூடிய மக்கள்ல பெரும்பான்மையான மக்கள் யாரு அப்படின்னு அவங்களே நம்ம மத்த மக்களே ஒத்துக்கிறது வந்து பாத்தீங்கன்னா முஸ்லிம் பீப்புள்ஸ் பெரும்பான்மையா தன்னுடைய சொத்துக்களை, தன்னுடைய உயிர்களை, இது எல்லாத்தையும் தியாகம் பண்ணி இந்த இந்திய சுதந்திரத்துக்காக போராடி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இந்த வரலாற்று செய்திகள், இது ஒரு வரலாறு, ஹிஸ்டரி. அப்ப இந்த ஹிஸ்டரி வந்துட்டு நம்ம வந்து ஜஸ்ட் லைக் தட் ஆகஸ்ட் 15 வந்துருச்சு அப்படின்னா இந்தியத்துக்காக போராடிய சுதந்திர போராட்ட வீரர்கள் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் மட்டும் போட்டுட்டு, இல்லைன்னா ஒரு ஃபிளையரை மட்டும் ஷேர் பண்ணிட்டு மாஷா அல்லா அல்ஹம்துலில்லா அப்படின்னு போட்டுட்டு போறதை விட அதை வந்து மக்களுக்கு மத்தியில, அடுத்த தலைமுறைகளுக்கு மத்தியில அந்த வரலாற்றை எடுத்து சொல்லக்கூடிய கடமையில நம்ம இருக்கிறோம். புரியுதா? அந்த வரலாற்றை நீங்க அதுக்காண்டி அடுத்த தலைமுறைகள்கிட்ட வரலாற்றை எடுத்து சொல்லக்கூடிய இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க மேடை போட்டு உட்காந்து நடத்துங்கிற எந்த முகாந்திரமும் இல்லை. இல்ல இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் கிளாஸ் வச்சு நீங்க இந்த வரலாற்றை ஃபுல்லா பரப்பணும் அப்படின்னு எந்த முகாந்திரமும் இல்லை. பரப்புனீங்கன்னா ஹைர். நம்ம அட்லீஸ்ட் நம்மளால முடிஞ்ச நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கோ நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கோ வரலாறு என்ன அப்படின்னு தெரியணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு வரலாறு பத்தி நம்ம வரலாறு படிக்கணும். கரெக்டா? ஆமா இல்லையா? ஒரு அரசியல் கட்சியை பத்தி நம்ம தெளிவா படிக்கிறோம், இல்லைன்னா கிரிக்கெட் பிளேயர்ஸை பத்தி தெளிவா படிச்சுக்கிறதும், இல்ல சினிமா நடிகர்கள் நடிகைகளை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கிறதும். ஆனா முன் சென்ற மக்கள், எனி கைண்ட்ஸ் ஆஃப் இந்திய சுதந்திரத்துக்காக போராடின வீரர்கள் அப்படின்னு நீங்க முஸ்லிம்ஸை மட்டும் சொல்லணும் அப்படிங்கிற அவசியமும் இல்ல. இந்தியாவுக்காக யாரெல்லாம் போராடுனாங்களோ அவங்க வரலாற்றை எல்லாம் அடுத்த தலைமுறைகளுக்கு தெரியணும். அதை அவங்க தெரிஞ்சுக்கிறணும், அதை அவங்க படிக்கணும். அப்பதான் அந்த வரலாற்றை தெரிஞ்சிருக்காங்கிறத வந்து ஒரு முகாந்திரம் நல்ல ஒரு இதா அமையும். இல்ல அப்படின்னா கஷ்டம்தான். 2வது ஒண்ணு, பொதுவா இஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மார்க்கம். புரியுதா? இஸ்லாம் நம்ம வந்து இஸ்லாம் ஒண்ணுதான் இறை மார்க்கம் அப்படின்னு நம்ம முழு மனதோட ஏற்றுக்கொண்ட மார்க்கம் தான் இஸ்லாம். நம்ம சவுதிலேயே பிறந்து சவுதிலேயே வாழ்ந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது. புரிஞ்சுதா? சவுதிலேயே பிறந்து சவுதிலேயே வாழ்ந்த மாதிரி ரியாக்ட் பண்ண கூடாது. என்ன புரிஞ்சிருக்கும்? இப்போ எத்தனை பேர் புரிஞ்சிச்சு நம்ம சொன்னதை வச்சு? இந்தியா தான் நம்ம நாடு, கண்ட்ரி. ஓகேவா? இந்தியா தான் நம்ம கண்ட்ரி. அப்ப அந்த நம்ம கண்ட்ரிக்குள்ள நம்ம எப்படி இருக்கணும், என்ன மாதிரி இருக்கணும், நம்ம வரலாற்றை நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சவுதியில வாழ்ந்த அறிஞர்கள் வரலாறுலாம் படிச்சுட்டு இருப்பாங்க, இந்தியால இருக்கிற ஒரு வரலாறு பத்தி தெரியாது. அதுக்காண்டி தெரிஞ்சுக்க வேண்டாம் அவசியம் இல்லை, படிக்கலாம். மார்க்கத்தை படிச்சுக்கலாம், அப்போ உள்ள வாழ்ந்த அறிஞர்களை படிச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. அந்தந்த காலகட்டங்கள்ல அறிஞர்களை பத்தி தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஆனா இவன்கிட்ட போய் கேட்டா இவன் முழுக்க அங்க தெரிஞ்சு வச்சிருப்பான், இங்க ஒண்ணும் தெரியாது. ஊரு சொல்ல போனா தெரு கவுன்சிலர் கூட தெரியாது. எஸ் ஆர் நோ?
தெரு கவுன்சிலரை பத்தி கூட தெரிஞ்சுக்க மாட்டான். உங்க தெரு கவுன்சிலர் யாருதான் கேட்டா முழிப்பான். ஆனா அவன் சவுதியில இருக்கக்கூடிய உலமாக்களை பத்தி அப்படி ஃபத்வா கொடுத்துட்டு இருப்பான். அவர் இப்படிப்பட்டது தெரியுமா, அவர் எந்த வருஷத்துல பிறந்தாரு தெரியுமா அப்படின்னு. அது ஒரு கல்வியாளருடைய வரலாற்று தெரியறதுங்கிறது ஹைர். எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். சவுதியிலேயே நான் வந்து பிறந்து வளர்ந்த மாதிரி குடியுரிமை பெற்ற மாதிரி பிஹேவியர்ஸ் இருக்கக்கூடாது. அப்போ இந்தியா நம்ம நாடு, அப்ப அதுக்கான விஷயங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம புரிஞ்சு தெரிஞ்சு காலத்திற்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும். ஓகேவா? அதனால வந்த விளைவு தான் விஜய். ஆமா. அதனால வந்த விளைவு தான் விஜய். என்னங்க எங்க சிஎம் பத்தி சொல்லிட்டீங்க. என்ன நீங்க சொல்லி போறாங்க. சரி, இன்னைக்கு நம்ம பார்ப்போம். இன்னைக்கு வந்து ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் இதை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்ல சில ஸ்டேஜஸ் எல்லாம் இருக்குது. அந்த ஸ்டேஜ வந்து நம்ம சரியா நம்ம கையாளுறோமா அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதோடைய விஷயங்களை நம்ம எப்படி வந்து ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் லைஃப். தன்னுடைய பர்சனல் லைஃப்ல நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு ரொம்ப அவசியம். இங்க வந்து எல்லாருமே எல்லாத்துக்கும் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. ஒரு குடும்பம்னு வந்துருச்சு அப்படின்னா அவர் எல்லாத்துக்கும் ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு இருப்பாரு. தன்னை சார்ந்து இருக்கிறவரு, தான் சார்ந்து இருக்கிற மக்களுக்கு எல்லாத்துக்கும் ப்ரையாரிட்டி கொடுப்பாரு. தன்னை மறந்துடுவார். எஸ் ஆர் நோ? ஃபோக்கஸ் ஆன் செல்ஃப் க்ரோத் அண்ட் கண்டினியூஸ் லேர்னிங். அந்த பர்சனல் லைஃப்ல வந்து தனக்கு என்ன வேணும், என்னுடைய மைண்ட் ஹெல்த் என்ன, என்னுடைய வந்து என்னுடைய ப்ரியாரிட்டி என்ன, என்னுடைய செல்ஃப் லவ் என்ன, என்னுடைய செல்ஃப் அவேர்னஸ் என்ன, அதை பத்தி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. அதுக்கு நிறைய ப்ரியாரிட்டி கொடுக்கறதும் இல்லை. உதாரணமா நல்லா பாருங்களேன். நம்ம குழந்தைங்களுக்கோ இல்ல ஹஸ்பண்டுக்கோ அப்பா அம்மாக்கோ எனி கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புளுக்கோ ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம உடனே அதுக்காக நம்ம நாலு அடுக்க உட்காந்து ஹாஸ்பிட்டல்லே ஸ்டே பண்றோம். அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி வெளியில வர வரைக்கும் அங்கேயே நம்ம இருக்கிறோம். இல்ல நைட்டு ஃபுல்லா தூங்காம பிள்ளையை வளர்க்குறோம். எல்லாம் பண்றோம்ல, ஆமாவா இல்லையா? எஸ் ஆர் நோ? பிள்ளை வளர்ப்புல எல்லாத்தையும் நம்ம செய்யறோம். ஆனா தனக்குன்னு வந்துட்டா அதுல நிறைய பொடுபோக்கு இருக்கக்கூடிய தன்மைகள் நம்ம பார்க்கணும். உதாரணமா ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஆரோக்கியத்தை பேணுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அது கணக்கிலே எடுக்காத நிறைய பீப்புள்ஸ் இருக்கிறாங்க. ஈவன் உடல் ரீதியான இப்போ ஒரு கட்டத்துல பாருங்க. நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா சென்னையில மட்டும்தான், நான் சென்னையில தான் படிச்சேன். சென்னையில மட்டும்தான் சொல்ல போனா ஒரு 12 மணிக்கு 1 மணிக்கு தூங்கிட்டு இருந்தாங்க. தூங்க மகள் அந்த அப்படி இப்படிதான் இருந்துச்சு. ஆனா காலங்கள் போக 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 இப்ப 11:30 மணி 12 மணிக்கு நீங்க வந்து மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கிறான். என்ன கேட்டா இப்பதான் சாப்பிட்டேங்கிறான். இப்பதான் சாப்பிட்டேன், இப்பதான் எங்க வீட்டுக்காரர் வந்தாங்க, இப்பதான் எங்க அப்பா வந்தாரு, அப்பதான் நான் சாப்பிட்டேன், இப்பதான் நாங்க தூங்க போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதுல வந்து ரெண்டா பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? சில விஷயங்கள் நம்மளால சேஞ்ச் பண்ணவே முடியாது. அவங்க ஒர்க்கிங் ஸ்டைலே அந்த மாதிரிதான் இருக்கும். சில விஷயங்கள் நம்மளா இழுத்து போட்டு சேருது. முழிச்சிருக்குது, விடிய 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 முழிச்சிருக்குது. ஒரு ஆரோக்கியம் இல்ல, பிசிக்கல் ஹெல்த் கிடையாது. எத்தனை பேர் இங்க வாக்கிங் போறீங்க காலையில? சொல்லுங்க. எத்தனை பேர் வாக்கிங் போறீங்க? எத்தனை பேர் சன்லைட்ல நிக்கிறீங்க? அப்ப ஏன் நம்ம உடலுங்கிறது அல்லாஹ் கொடுத்த ஒரு அமானிதம் தானே. உடலுங்கிறது அல்லாஹ் கொடுத்த ஒரு அமானிதம், ஆமாவா இல்லையா? அந்த அமானிதமா அல்லாஹ் உங்களுக்கு ஒரு உடலை கொடுத்திருக்கிறார். அதை எப்படி நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நடைமுறைப்படுத்துறோம் அந்த அமானிதத்தை? அல்லாவோட சுன்னா, இஸ்லாம் சைக்காலஜில சுன்னத்துல்லான்னு ஒரு டாபிக் வரும். ரொம்ப அற்புதமான ஒரு டாபிக். அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா நம்ம லைஃப்ல ஓரளவுக்காவது நம்மளால பேலன்ஸா கொண்டு போக முடியும். அப்போ அந்த சுண்ணத்துக்குள்ள நீங்க ஒரு செயல், இப்போ உதாரணமா அடிக்கடி நான் சொல்லுவேன், இத உதாரணமா திடீர் மரணங்கள் நிகழுது, ஆமாவா இல்லையா? எஸ் ஆர் நோ? திடீர் மரணங்கள் நம்ம நிகழ்றது அப்படின்னு அப்ப எல்லாரும் சொல்லுவாங்க, இப்ப நல்லா தானப்பா இருந்தாரு, அவருக்கு எந்த கெட்ட பழக்கமே கிடையாது, நைட்டு தூங்குனாரு படுத்தாரு, காலைல ஆள் இல்ல, உயிர் இல்ல, ரூஹ் போயிருச்சும்பாங்க. எஸ் ஆர் நோ? ஆமாவா இல்லையா? ஆள் இல்ல, உயிர் போயிருச்சும்பாங்க. இல்ல நம்ம வந்து இல்ல நல்லா நல்லா என்கிட்ட தான் பேசிட்டு இருந்தாரு, வீட்டுக்கு போனாரு, திடீர்னு லோ பிபின்னாங்க, ஆளு போற வழியிலே இறந்துட்டாரு அப்படிம்பாங்க. இதெல்லாம் உடனே நடக்கக்கூடிய காரியம் நினைக்கிறீங்களா? இதெல்லாம் உடனே டக்குன்னு இப்ப நல்லா இருந்தாரு, டக்குன்னு உடனே இந்த மாதிரினா இல்ல. இது ஒரு நாள்பட்ட பிரச்சனை.
அப்போ இதுல என்ன இப்ப இப்போ திடீர்னு மௌத்தாயிட்டாரு, இதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க? என்ன காரணமா இருக்கலாம்? இஸ்லாம் சைக்காலஜி படிச்சவங்க சொல்ல வேண்டாம், புதுசா இருக்கிறவங்க சொல்லுங்க, என்ன காரணமா இருக்கலாம்? ஒண்ணு அல்லாஹோட நியதி, ம் இன்னொன்னு தன்னைத்தானே கவனிச்சுக்காத அந்த நிலைதான். ம் right. நம்மளோட உடம்பு எப்படி இருக்கு, நம்ம ஹெல்தியா தான் இருக்கோமா? வெளியில பார்க்க நம்ம ஹெல்தியா தான் இருக்கோம், ஆனா உண்மையா நம்ம உடம்பு ஹெல்தியா தான் இருக்கா, நம்ம செய்யற விஷயங்கள் நார்மலா தான் இருக்கா அப்படிங்கறத நம்ம ஆராய்ச்சி செய்யறதே இல்ல. ம் சரி, ஓகே, ஒரு வெரி குட். காரணமா இருக்கலாம். சரி, அல்லாஹ்வுடைய நியதி. இப்ப அல்லாஹ் வந்து குர்ஆன்ல ஒரு வார்த்தையை இப்ப தக்குத்தீர், நாங்க ஒவ்வொன்றையும் ஒரு திட்டத்தோட தக்குத்தீரோட படைத்திருக்கிறோம் அப்படிங்கிறான். ஒரு ஒரு இதோட படைச்சிருக்கிறோம். சூரியன் தன் வட்ட வரைக்குள் நீந்தி செல்கின்றன, அதோட இலக்கை நோக்கி போய்கிட்டு இருக்குது அப்படின்னு இந்த உலகத்தை நாம வந்து ஒரு 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 சுண்ணத்தோட படைச்சிருக்கிறோம்னு அல்லாஹ் சொல்றான். அந்த சுண்ணத்தோட படைச்சிருக்கிறோங்கிறத வெளிப்புலம் எது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் என்னது, இரவை நாம் உங்களுக்கு ஓய்வு எடுப்பதற்காகவும் பகலை உங்களுக்கு நாம் வேலை செய்வதற்காகவும் நம்ம படைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றான். அப்போ இதுல வந்து என்னன்னா, இதுல வந்து மார்க்க அறிஞர்களாலும் இருந்தாலும் சரி, பயான் பண்ணக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து என்ன பண்றாங்கன்னா, இதுல கோட்டை விடுறதை நீங்க பார்க்கலாம். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்ன, நம்ம ஒரு மெம்பர்ல ஏறிட்டு நீங்க என்ன செஞ்சாலும் சரி, அல்லாஹ் வந்து உங்களுக்கு நாடிட்டான் அப்படின்னா நீங்க மௌத்தா போயிருவீங்க. இப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். நீங்க இப்ப யாரு அடுத்த கணம் உயிரோட இருப்பாங்கன்னு தெரியாது. வெளியில போவாங்க, மௌத்தா போயிருவாங்க. மௌத்தா போறக்கூடிய சான்சஸ் இருக்குது. யாருக்கு எப்ப இருப்பாங்கன்னே தெரியாது. இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம பயன்படுத்துவோம். நீங்க அதுல வந்து பயன்படுத்துறது தப்பு இல்ல. ஆனா ஒரு வார்த்தையை நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, ஒரு உன்னிப்பா ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. என்னன்னா, நீங்க ஆரோக்கியமா இருந்தாலும் சரி, ஆரோக்கியமா இல்லாட்டாலும் சரி அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா? அந்த வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. திடகார்த்தனமா இருக்கக்கூடிய இளைஞர் திடகார்த்தமா இருக்கக்கூடிய இளைஞர் வந்து திடீர்னு மௌத்தாயிட்டாரு அப்படின்னு சொல்லுவோம். நல்லா இருந்த இழுத்துட்டு கிடக்காரு, அவரு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் இருந்தாரு அப்படின்னு சொல்லுவோம். நல்லாதானப்பா இருந்தாரு, மௌத்தா போயிட்டாருப்பா அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி மேடை பயான்கள்ல மேடை பேச்சு, அதாவது மார்க்க அறிஞர்கள் சொல்றத கூட நம்ம இதுல பார்க்கலாம். இதோட விளைவு என்ன? நம்ம காலையில வந்து இப்ப நம்ம சொல்றோம் கெட்ட பழக்கமே கிடையாதுன்னு சொல்றோம் அவருக்கு. கெட்ட பழக்கம்னா என்ன நினைச்சிருக்கோம்? போதை வஸ்துக்கள் இதெல்லாம் நம்ம தான் கெட்ட பழக்கம்னு நினைச்சிருக்கோம். நைட் நீங்க முழிச்சிருக்கிறதே கெட்ட பழக்கம் தான். 12 மணி வரைக்கும் முழிச்சிருக்கிறதே கெட்ட பழக்கம் தான். 10 மணிக்கு உட்கார்ந்து நீங்க சாப்பிடுறதும் கெட்ட பழக்கம் தான். நல்லா ஹெவி ஃபுட்டா சாப்பிடுறது கெட்ட பழக்கம் தான். அது ஏன் நீங்க கெட்ட பழக்கத்தை எடுக்கிறது இல்ல? ஈவன் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் என்ன, இரவு நேரங்கள்ல தான் ஒவ்வொரு டைமுக்கும் தன்னுடைய உடல் உறுப்புகள், தன்னுடைய ஆர்கன் எலமெண்ட் வந்து அதுக்கேத்த சக்தி அது கிடைக்கும். பிரபஞ்சம் சக்தி. பிரபஞ்சம் சும்மா கிடையாது. உங்களுக்கு புரியுதா? அல்லாஹ் தஆலா வந்து சூரிய ஒளி இரவு ஏன் மாத்தி மாத்தி வர வைக்கிறான்? குர்ஆன்ல ஒரு வசனம் ஒண்ணு வரும், பார்த்திருக்கீங்களா? நாங்க வந்து சூரியனை தடுத்து வச்சுக்கிட்டு முழுக்க உங்களுக்கு இரவா மாத்திட்டா உங்களுக்கு அந்த சூரியனை கொண்டு வருது யாருன்னு கேட்பான். இல்லை, நிலவு சந்திரனை நான் புடிச்சு தடுக்கி வச்சுட்டு சூரியனை கொண்டு வருது யாருன்னு கேட்பான். அப்போ நமக்கு ஒரு இது மேலோட்டமா பாத்தீங்கன்னா தெரியும். என்ன இது, சூரியன் நைட்டு ஃபுல்லா இருந்தா நல்லா தானே இருக்கும், தூங்கிட்டே இருக்கலாம்னு தோணும். நைட்டு ஃபுல்லா இருந்தா நல்லா தானே இருக்கும், நல்லா தூங்கிட்டு இருக்கலாம்னு தோணும். இல்ல காலையில இருந்தா தூக்கமே தேவையில்ல, ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டே இருக்கலாம், அப்படியே ஊன்னு தோணிக்கிட்டே இருக்கும். நல்லா விளையாடக்கூடிய, நல்லா என்ஜாய் பண்ணக்கூடியவங்களுக்கு அது தோணும். இப்போ உடல் வந்து அதுக்கு தகுந்தாப்புல தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு சூரிய ஒளி எல்லாம் வேணும். அது இல்லாம எல்லாம் தடை பண்ணிட்டாங்கன்னா கொஞ்ச நாள்ல மொத்தா போயிருவீங்க. முடிஞ்சு போச்சு. அது கட்டத்துக்கு வெளிச்சமே படாம ஒருத்தர் 1 மாசம் இருந்தாருன்னா அவ்வளவுதான். அவர் உடல்ல இருக்கக்கூடிய தன்மைகள் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிரும். அந்த தன்மைகள் அந்தந்த தன்மைகளுக்கு ஏற்றாறு மாதிரி நீங்க ரியாக்ட் பண்ணாதான் உங்க உடம்பு இந்த பிரபஞ்சத்தோடு சேர்ந்து செயல்படும். பிரபஞ்சத்தோடு சேர்ந்து இயங்கும். அந்த பிரபஞ்சம் அப்படி அப்ப அல்லாஹ் தஆலா வந்து வான பூமியில் இடைப்பட்ட வைத்து நாம் வீணுக்காக படைக்கவில்லைன்னு சொல்றான். நீங்கள் வாழ்வதற்கு தக்கவாறுதான் அந்த வானங்களையும் பூமியை நாங்க படைத்தோம்னு சொல்றான். நம்ம பூமியை மட்டும்தான் வாழ முடியும். புரியுதா? நீங்க நல்லா பாருங்க, செவ்வாய் கிரகத்துல போய் எவ்வளவோ கோடி செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் தண்ணியை கண்டுபிடிச்சிருக்கோம். தண்ணி இருக்குங்கிற வடு, தண்ணி இருக்குன்னு இல்ல, தண்ணி இருக்கிற மாதிரி ஒரு வடு, அப்படி ஒரு அடையாளம் தெரியுதுங்கிறாங்க பல லட்சம் பில்லியன் கோடி செலவுக்கு அப்புறம். அப்போ நல்லாவே தெரியுது, பூமியை தவிர வேற எங்க போனாலும் ஒரு மனிதன் வாழ்வதற்கான சூழல் கிடையாது. பூமி தான் வாழ்வது தக்கவாறு எல்லாம் படைச்சிருக்கான்னு தெளிவா தெரியுது. அப்ப இந்த இந்த பிரியாரிட்டில இருக்கும்போது நாங்க நம்மளா இருந்தாலும் சரி, பிள்ளைகளா இருந்தாலும் சரி, அப்படியே கல்ச்சர் டோட்டல் சேஞ்ச், கல்ச்சர் சேஞ்சிட்டு இருக்குது. அதான் நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன், இஸ்லாம் நம்ம ஏத்த மார்க்கம், நம்ம பின்பற்றக்கூடிய இறை மார்க்கம். அப்படிங்கும் போது அதுதான் அந்த சவுதியை பார்த்து சொல்றேன், கல்ஃபை பார்த்து கல்ஃபை பார்த்து கல்ஃபை பார்த்து கல்ச்சரையும் கொண்டு வந்து விட்டாச்சு.
புரியுதா? கல்ஃப் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா அப்படிதான். நைட்டு ஃபுல்லா அவங்க வந்து முழிச்சிருந்து சாப்பிடுறது, அந்த கல்ச்சர்ஸ் அப்படியே அவங்க உருவாகிட்டு வருது. அதை அப்படியே இங்க நீங்க அப்ளை பண்றதை பார்க்கலாம். இது யாரு விதிவிலக்கு கிடையாது, மார்க் அறிஞர் உட்பட அல்லா பாதுகாத்ததை தவிர. 12 மணி தர்பியா கிளாஸ் நடந்துட்டு இருக்கும், 12 மணிக்கு பிரியாணி போட்டிருப்பாங்க. நான் பார்த்திருக்கேன். தர்பியா கிளாஸ் நடந்துட்டு இருக்கும், நைட்டு பிரியாணி. அப்போ அந்த அது கரெக்டா அது டைஜஷன் ஆகக்கூடிய டைம் தானா? நைட்டு நீங்க ஒரு ஹார்டான ஃபுட்டு சாப்பிடுறீங்க, டைஜஷன் ஆகாத டைம் தானா? அப்போ உடலுக்கு மாற்றமான விஷயங்களை செஞ்சு 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 திடீர்னு உடல் என்ன உடனே இன்னைக்கு நல்லா இருந்தாரு, நாளைக்கு டக்குன்னு போயிட்டாரு அப்படின்னா அவர் அப்படி வராது. அல்ல எல்லாத்துக்கும் ஒரு தவணை வச்சிருக்கிறான். குறிப்பிட்ட ஒரு காலத்திற்கு பின்னாடிதான் ஒருத்தருக்கு விளைவு ஏற்படும். புரியுதா? ஒரு செயலை செய்றீங்க அப்படின்னா அந்த செயலுக்கோட விளைவு காலத்திற்கு பின்னாடி. உடனே அல்லாத உடனே உடனே தண்டிக்கதான் நினைச்சா பூமியில ஒரு உயிரினம் கூட இருக்காதுங்கிறான். அப்போ ஒரு செயலுக்கு பின்னாடிதான் ஒரு ரியாக்ஷன் ஏற்படும். இப்ப நீங்க வந்து ஒரு 10 வருஷமா கேன்சர் இன்னைக்கு படுத்துச்சு நாளைக்கு உருவாயிருமா? அப்படி உருவாகாது. ஒரே 10 வருஷமா வாழ்க்கை லைஃப் ஸ்டைலே ஃபுல் சேஞ்சா இருக்குது. சேஞ்ச் பண்ணி திடீர்னு வந்து நிக்கிறது 10 வருஷம் 15 வருஷம் அப்புறம் நிக்கிறதா கேன்சர். அப்பதான் அப்ப என்ன சொல்லுவாங்க, 4th ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. இவர்கிட்ட கேட்டா எனக்கு நான் நல்லா தான் இருந்தேன் பாரு. நல்லா ஆனா உடம்பு சிம்டம்ஸ் காட்டும். வாமிட் வரும், காய்ச்சல் வரும், தலை சுத்திக்கிட்டு இருக்கும், என்னென்னமோ செய்யும். மாத்திரைய டாக்டரை கரெக்டா கன்சல்ட் பண்ணாம மாத்திரை வாங்கி 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 போட்டு 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 அதை அடைச்சு 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 கடைசியில பின்னாடி வந்து நிற்கும் போது கஷ்டப்படுவான். அப்ப இரவு எல்லாம் படைச்சானா தூங்குறதுக்கு, பகல் ஓய்வு எடுக்கிறது. அப்ப இந்த ரெண்டுக்கும் உள்டாவா நம்ம செயல்படும் போது அதுக்கான விளைவுகளும் செயல்படும். நல்லா தெரிஞ்சது, உடல்ல மருத்துவத்துறையில இருக்கிறவங்க நல்லா தெரியும். இருக்கிற உறுப்புலயே ரொம்ப முக்கியமான உறுப்பு கல்லீரல், லிவர். ராஜ உறுப்புல லிவர் ரொம்ப முக்கியமான உறுப்பு. ஏன்னா அதுதான் நீங்க சாப்பிடுற சாப்பாட்டை டைஜஷன் பண்ணி நல்லது தீயது அப்படிங்கிறது பிரிக்கும். இது வந்து உடம்புக்கு வந்து சேர்ந்தது, உடம்புக்கு வந்து சேராது அப்படின்னு பிரிச்சு கொடுக்கறது லிவர் தான். அந்த லிவர் சரியான நேரம் வேலை செய்யக்கூடிய வந்து நைட்டு தான். கரெக்டா குறிப்பிட்ட சொல்ல போனா 11 to 3 இந்த நேரங்கள்ல தான் அது அதுக்கான ஆற்றலை வந்து வடிவமைக்கும். அப்ப அந்த நேரங்களை உட்கார்ந்துகிட்டு நல்லா சாப்பிடுறது, அந்த நேரத்துல உட்கார்ந்து முழிச்சு இருந்துச்சுன்னா லிவருக்கு தேவை நிறைய. அதனாலதான் லிவர் கெட்டு போச்சுன்னா அவங்ககிட்ட ஃபர்ஸ்ட் அடி வாங்குறது டெசிஷன் மேக்கிங் தான். லிவர் கெட்டு போனா வயிறு கெட்டு போயிடும். அப்ப என்ன டெசிஷன் மேக்கிங் எடுக்க முடியாது. அப்புறம் என்ன, ஒரு கோலத்தனம் இருக்கும், உறுதி இருக்காது அவங்க கிட்ட, பயந்துகிட்டே இருப்பாங்க, பயந்த சுபாவம் இருக்கும். அப்படி லிவர் கெட்டு போய் என்ன ஆகும், லிவர் கெட்டு போ சிறுநீரகம் பாதிக்கப்படும். சிறுநீரகம் பாதிக்க என்ன ஆகும், உடம்புல ஹீட் அதிகமாகிக்கிட்டே இருக்கும், ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஹீட் ப்ரொடியூஸ் பண்ண நேரம் அதை கொண்டு பிடிக்கும், ஹார்ட்ல கொண்டு போய் அடிக்கும். இது யாருக்கு நம்ம நீ நல்லா புரிஞ்சுக்கணும். ஹார்ட்ல ஒரு பிரச்சனை வருதுன்னா ஹார்ட்ல மட்டும் இல்ல, அதுக்கு ரூட் காஸ் வேற இருக்கும். அந்த ரூட் காஸை கண்டுபிடிச்சு அதை கிளீன் பண்ணாதான், அதை சரி பண்ணாதான் ஹார்ட் இஷ்யூ சரியாகும். அப்ப இதெல்லாம் ஒரு பெரிய உடல், அதான் சொல்றாங்க உங்களுக்குள்ளேயே நிறைய அத்தாட்சிகள் வச்சு நான் படைச்சிருக்கிறோங்கிறான். பெரிய உடல், பெரிய அத்தாட்சி, சிம்டம்ஸ் பெரிய அத்தாட்சி. அப்போ இந்த விஷயத்த பிசிக்கல் ஹெல்த் நம்ம எவ்வளவு மெனக்கொடுறோம். மென்டல் அண்ட் எமோஷனல் பேலன்ஸ், நம்ம நேத்தே எமோஷனல் பேலன்ஸ் பத்தி நான் சொல்லியிருந்திருப்பேன். எமோஷனல் பேலன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு மன ரீதியான பிரச்சனைகள் உருவாகுது அப்படின்னா அதுக்கு மெயின் காரணம் வந்து எமோஷனல் இம்பேலன்சிங் தான். அது ஹார்மோன் சேஞ்சஸ் தான் பின்னாடி ரோல் பண்ணாலும் அதுக்கு ஆரம்ப புள்ளியா இருக்கிறது எமோஷனல் இம்பேலன்ஸ் தான். சரி, எமோஷனல் இம்பேலன்ஸ் ஆகுறது எப்படி ஆகுதுன்னா, ஒருத்தர் ரொம்ப கஷ்டத்துல இருக்காருன்னா கஷ்டத்தை சொல்றதுக்கு ஆள் கிடையாது. கரெக்டா? அவரோட கஷ்டத்தை கொண்டு போய் ஒருத்தர் சொல்றதுக்கு, அதை கேட்கறதுக்கு ஆள் இல்லாம என்ன பண்றாங்க, மனசுல போட்டு வச்சு 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 அழுத்தி 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 பின்னாடி வெடிக்குது, ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனா வெடிக்குது. ஆனா அவங்களுக்கு ஒண்ணு தெரியல, இந்த கஷ்டத்தை கொண்டு போய் அல்லாட்ட தான் ஃபர்ஸ்ட் ஒப்படைக்கணும் அப்படிங்கிற நாலேஜ் அவங்களுக்கு இருந்தாலும் வெளிப்படையா தெரியல, இல்ல அதுல உறுதி இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல ஏற்கக்கூடிய ஒரு வசனம், அல்லாஹ் உங்களுக்கு போதுமானவனாக இல்லையா அப்படின்னு கேட்கிறான். நான் உங்களுக்கு போதுமானவனா இல்லையா அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்கிறான். அப்போ சுஜூதுல ஒருத்தர் வந்து தன்னுடைய கவலையை முழுமையா சுஜூதுல இறக்கி வைக்கும் போது, சுஜூதை விட்டு தலையை தூக்கும் போது பாதி ரிலாக்ஸ் ஆயிடுவார், ஃபீல் பண்ணுவார், பாதி ரிலாக்ஸ் ஆயிருக்கும் மைண்டு. இல்ல அல்லாட்ட சொன்னதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு மனிதன் தானே, ஹியூமன் பீயிங் சப்போர்ட் தேவைப்படும். அப்படிப்பட்ட சப்போர்ட் பண்ணக்கூடிய உறவுகளை உருவாக்கி வச்சிருக்கிறோமா, அல்லது நம்ம உருவாகிறதுக்கு நம்மளுடைய பண்புகள் தயாரா இருக்குதா? ரெண்டுலயுமே குறை. கரெக்டா? யார்ட்டையும் நம்பின்னு சொல்ல முடியல.
யார்கிட்டயும் எதுவும் ஷேர் பண்ண முடியல. யாருமே உங்க விஷயத்த, அது உண்மைதான், நீங்க என்னதான் ஷேர் பண்ணாலும் உங்க விஷயம் உங்களுக்கு தான் 100% கஷ்டம். நீங்க என்கிட்டயே ஷேர் பண்ணாலும் என்னால ஒரு 70% ஒரு 60% தான் அப்சர்வ் பண்ண முடியும். கரெக்டா? என்னால அதை புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நானும் மனுஷன் தான். அப்படி உங்களை தாண்டி வந்துருச்சுன்னா ஓரளவு புரிஞ்சுக்கிறலாம். ஒரு 70-80% புரிஞ்சுக்கிறலாம். அதுக்கப்புறம் புரியுறதுங்கிறது இம்பாசிபிள். அது முடியவே முடியாது மனிதனால. முழுமையா தெரிஞ்சது யாரு? ரப்புல் ஆலமீன். அப்ப அடுத்து யாரு? அப்ப இப்படிப்பட்ட சூழல் ஒரு குடும்பமா, ஒரு என்னது, ஒரு குடும்ப கட்டமைப்பு வேணும். அதான் ஒரு சமுதாய உளவியலே வேணும். சமுதாய கட்டமைப்பு. இப்ப எமோஷனல் பேலன்சிங் ஒரு கட்டம் இருந்துச்சு. தப்பு செய்யறத ஒளிஞ்சு ஒளிஞ்சு பண்ணாங்க. நீ தெரிஞ்சா பார்த்திருப்பீங்க. சிகரெட் அடிக்கிறத ஒளிஞ்சு ஒளிஞ்சு பண்ணாங்க. கரெக்டா? ஒரு ஒரு ஊர்ல சிகரெட் அடிக்கிறாருன்னா அவர் ஊருக்கு ஒதுக்குப்புறமா போயிருவாரு. யாருக்குமே தெரியாம சிகரெட் அடிச்சுட்டு வருவாரு. இல்ல ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வருவாங்க. ஊருக்குள்ள வரும்போது யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதா, இல்லைன்னா எங்கேயாவது ஒளிஞ்சு ஒளிஞ்சு அடிப்பாங்க. அது எப்ப நார்மலைஸ் ஆக்கப்படுது? குர்ஆன் சொன்னா எங்க தூக்கி எறியப்படுதோ அங்க நார்மலைஸ் ஆயிருது. அவ்வளவுதான். புரிஞ்சுதா? குர்ஆன் சுன்னாவுடைய சட்டங்களையும் அந்த விஷயங்களையும் அதோடைய அதாவது ஒரு தனி மனித ஒழுக்கத்தையும் எங்க அங்க அடிபடுதோ அங்க அது நார்மலைஸ் ஆகும். இப்போ தெருல அடிச்சுட்டு போவோம், கேட்க முடியுமா? கேட்க முடியாது. நம்ம என்ன சொல்லுவோம்? நமக்கு எதுக்குப்பா வம்பு, நமக்கு எதுக்கே வம்பு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப உடைக்குது. பள்ளிவாசல்ல தொலை போறோம். பள்ளிவாசலுக்கு ஆப்போசிட் சிறுட்டு கடை. விளங்குமா? எப்படி எப்படி அந்த சமுதாய இளைஞரை இது பண்ண, புரியுதா இல்லையா? தொலை போறோம், பள்ளிவாசல் உட்காந்துட்டு இளைஞர்களே அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கன்னு சொல்றோம். அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கன்னு சொல்றோம். பள்ளிவாசலுக்கு வெளியே சிறுட்டு வித்துட்டு இருக்காங்க. இப்ப இது இவங்களை யார பயப்பட சொல்ல? இப்ப இவங்களுக்கு யாரு பேச? புரியுதா? அப்ப இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கணும், இதை பேசணும். இது ஒரு பெரிய, அதனாலதான் ஒரு 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 மாற்றம் அப்படிங்கிறது தனி மனிதன் முயற்சி எடுத்த மாற்றமாகும். அல்லா நாடில மாற்றமாகும். ஏன்னா தனி மனிதன் முயற்சியோட விளைவுதான் நம்ம புகாரி. தனி மனிதன் முயற்சியோட விளைவுதான் அவன் முஸ்லீம். தனி மனிதன் முயற்சியோட விளைவுதான் அபு ஹுரைரா, அபு ஹனீஃபா, இமாம் ஷாஃபி, இமாம் மாலிக், அஹமது கம்பர், சுஃபியான் சௌரி, இமாம் நவவி, இவன் இப்னு மாஜா, அப்படி சொல்லிக்கிட்டே போலாம். எல்லாம் தனி மனிதனோட முயற்சி. ஆனா இங்க எல்லாருமே சேர்ந்து ஓரளவுக்காவது இது பண்ணோம்னா எப்படி மாறுமா மாறாதா? அப்ப இந்த விஷயம் நமக்கு வேணும். அடுத்து டிஸ்கவர் யுவர் இன்னர் பர்பஸ் ஆஃப் பேஷன். ஒரு பேஷனேட்டா போகணும். பேஷன்னா என்ன? நீங்க உடனே எல்லாருமே என்னன்னா அந்த தார்மீகம் கோட்பாடுன்னா என்ன? ஆடம்பரம். பேஷன்னா நமக்கு டைரக்டா எங்க போவோம்னா நல்லா ரிச்சா வாழணுங்கிற மாதிரி மைண்ட் செட் தான் போகும். பேஷனேட், ஒரு பர்பஸ் ஆஃப் பேஷனேட் வேணுங்க. ஒரு பேஷனேட் நமக்கு தேவைப்படுது. நம்ம ஒவ்வொரு லைஃபுக்கும் தேவைப்படுது. உங்களுக்கு ஒரு பேஷன் கிரியேட் பண்ணணும். ஒருத்தர் தொழில் போறாருன்னா அவருடைய பேஷன், ஆமாம் இல்லையா? என்னதான் குடும்பத்துக்காக, என்னதான் என்னுடைய வருவாய்க்காக, என்னுடைய அடிப்படை தேவைக்காக தான் நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு அவர் சொன்னாலும் உள்ளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறது அவரோட பேஷன். அவரை விரும்புறாரு, போறாரு. அவ்வளவு விரும்பினா போவாரா? பல்ல கடிச்சிட்டாவது போறாருல்ல. அவத பேஷனேட்டா ஒண்ணு நமக்கு தேவைப்படுது. எஜுகேஷன் பர்பஸா இருக்கட்டும், படிங்க, நிறைய லேர்னிங் தெரிஞ்சுக்கோங்க. இது பர்சனல் லைஃப். சாரி, அப்ப பர்சனல் லைஃப். இப்ப பர்சனல் லைஃப் எப்பவுமே இந்த பர்சனல் லைஃப்ல குறிப்பா சொல்றதா இருந்தா உங்களுக்குன்னா ஒரு பிரைவசியான ஒரு டைம் வேணும். புரியுதா? பிரைவசி டைம் சொல்றது அது தொழுகை நேரமா இருக்கலாம், இல்ல நீங்க புத்தகம் படிக்கக்கூடியதா இருக்கலாம், இல்ல ஜஸ்ட் நீங்க ஒரு வாக்கிங் பண்ணக்கூடியதா இருக்கலாம். பிரைவசி வேணும். வாக்கிங் பண்ணும்போது கூட என்ன கதை பேசிட்டே போறது. இப்ப இந்த விஷயம் நமக்கு ஒரு பர்சனல் லைஃப்ல ஒரு அந்த 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 டயட் எக்ஸசைஸ் மேக்ஸிமம் 1 வீக் செய்யறோம். அவங்க எக்ஸசைஸ் பிரேக் ஆகுது, லைஃப் ஸ்டைலுக்குள்ள கொண்டு வர பல வாட்டி ட்ரை பண்றேன். பட் கன்சிஸ்டன்சி வர மாட்டேது உஸ்தாத். அத கன்சிஸ்டன்சி, திரும்பியும் கன்சிஸ்டன்சி தான். லைஃப் ஸ்டைலுக்குள்ள கொண்டு வரோம்னா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உடம்பு மனசு ரொம்ப ஃபர்ஸ்ட் செய்யறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். 1 கிலோமீட்டர் நீங்க ஃபர்ஸ்ட் வாக்கிங் போனீங்கன்னா உங்களால 4 கிலோமீட்டர் நடந்துடலாம். புரியுதா? நீங்க 5 கிலோமீட்டர் நடந்து வந்துருவீங்க. 2வது நாள் போகும்போது என்ன ஆகும்னா கஷ்டமாயிடும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா லிட்டில் பிட், எவ்வளவுதான் உங்க மனசு ரொம்ப ஆர்வமா பட்டாலும் நான் ஒரு 100 மீட்டர் நடந்துட்டு வருவேன், அவ்வளவுதான். அதுதான் நீங்க தயாராக்கணும் மனசை. ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியும்
மைண்டு இப்ப ரமதான்ல இருக்கவங்க போட்டி வரும். ஃபர்ஸ்ட் நோம்புக்கு 4 ஜூஸ் படிப்பாரு, 2வது நோம்புக்கு 4 ஜூஸ் 3 ஜூஸா மாறும், 3வது நோம்புக்கு 3, 4வது நோம்புக்கு 2, கிட்டத்தட்ட 10 12 கடைசி நோம்புக்கு வரும்போது அவருக்கும் குரானும் சம்மந்தம் மாதிரி மாறிடுவாரு. அப்புறம் நியத்து வைப்பாரு, ஸ்ட்ராங் நியத்து வைப்பாரு, என்ன அடுத்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் நோம்பு வந்துச்சுன்னா நான் முழுசா முடிச்சிருவேன் அப்படின்னு நியத்து வைப்பாரு. அப்ப என்ன, முதல் மனசுங்கிறது ரொம்ப ஆர்வமா இருக்கும் ஒண்ணு செய்யறதுக்கு. மாற்றம் அப்படிங்கிறது டக்கு டக்கு இந்த மோட்டிவேஷன் ஸ்பீக் ஏன் டக்கு நமக்கு ஒரு எனர்ஜி கிரியேட் பண்ணுது, அந்த மாதிரிதான் எதுவும் பழக்கமும். ஃபர்ஸ்ட் எடுத்ததும் ஆர்வமா இருக்கும். அப்ப என்ன பண்ணணும், ஒரு லிமிட்டட் தான். எவ்வளவுதான் உங்களுக்கு வந்து செய்யக்கூடிய ஆற்றல் இருந்தாலும் இனிஷியல் ஸ்டேஜ்க்கு நீங்க போறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் செய்யணும். இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய பொட்டன்ஷியலே இருக்கட்டும், ஆனா நீங்க ஒரு பிஹேவியரை நீ உருவாக்க போறீங்க அப்படின்னா லிட்டில் பிட்டு தான். நான் அன்னைக்கு புக்கு படிக்க போறேன், புக்கு படிக்கக்கூடிய டேலண்ட் உங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு, அப்படி இருந்தாலும் ஒரு பேஜ் தான், அதுக்கு மேல தொடவே கூடாது. திரும்ப மறுநாள் அப்பதான் அந்த கன்சிஸ்டன்சி உங்ககிட்ட இருக்கும். அப்ப அந்த ஒரு புக் ஒரு பேஜ் படிக்கும் போது திரும்ப அந்த மைண்ட் வந்து பழகிடும். ஒரு பேஜ்ங்கிறது ஒரு பேசிக் தான், ஒரு பேசிக். அதுக்கப்புறம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் கூட்டு தான் அந்த பழக்கம் உங்ககிட்ட கிரியேட் ஆகும். அப்ப சில டைம்ல கன்சிஸ்டன்சி பிரேக் ஆகும். பிரேக் ஆகும்போது என்ன செய்யணும், திரும்பி முயற்சி பிரேக் ஆகும், முயற்சி பண்ணும், பிரேக் ஆகும், முயற்சி பண்ணும். இந்த பிரேக் சிஸ்டம் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் ஒவ்வொருத்தனுடைய பொட்டன்ஷியலை பொறுத்து. அந்த பிரேக்குள்ள அடுத்து நீங்க எப்படி ஸ்டெப் எடுக்கிறீங்க, அதுதான். அதை எந்த அளவுக்கு நீங்க ஸ்டெப் எடுக்கிற ஒரு கட்டத்துக்கு மேல உங்களுக்கு ஈஸியா மாறிடும். சொன்னால ஒரு அறிஞர், நான் 20 வருடம் தகுதி தொழுவதுக்கு போராடினேன், 20 வருடம் ராகத்தா தொழுதேன் பாரு. 20 வருஷம் போராட்டம் தான் அது தகுதி தொழுறதுக்கு. ஒரு நாள் தொழுவேன், ஒரு நாள் தொழாம, ஒரு நாள் தொழுவேன், ஒரு நாள் தொழாம, இப்படி போராட்டம் இருந்துட்டே தான் இருக்கும். அடுத்து 20 வருஷத்துக்கு பழக்கமா மாறிச்சு. இது ஒவ்வொருத்தரோட பொட்டன்ஷியலை பொறுத்து மாறும். அடுத்து பர்சனல் லைஃப். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி லைஃப். பில்டிங் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். ஃபேமிலி லைஃப் ரொம்ப பெரிய குறைபாடு. கரெக்டா? ஃபேமிலி லைஃப்ல அந்த ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனை போடுறோமா? ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு கேட்டகரி ஒன்று இருந்துச்சு, அதை அடியோட ஒழிச்சாச்சு. எஸ்ஆர்னோ எல்லாம் பாதுகாத்தவங்களை தவிர அங்கங்க கொஞ்சம் இருக்குது, அவ்வளவுதான். மத்ததெல்லாம் அடியோட ஒழிச்சாச்சு. ஸ்ட்ராங் ஃபேமிலி லைஃப். கேட்டா பிரச்சனை வருது, ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை வருது. பிரச்சனை வரும், மாற்றுக்கருத்துல நம்ம பிரச்சனை வரும். பிரச்சனை வந்துச்சு, சரி நம்ம தலைக்கு மீது பிரச்சனை போகுது, ஒரு தனியா போறோம், தனியா போயிட்டு திரும்ப அது ஃபேமிலிக்குள்ள மிங்கிள் ஆகணுமானா கேட்டா கிடையாது. ரேர் பீப்புள்ஸ், நல்ல பாதுகாத்துல தவிர. மத்தவங்க என்ன, பெருநாளுக்கு ஒரு கால் பண்றது, இல்ல கண்டுக்காம போறது, இல்லைன்னா அவனுக்கு இந்த ரிலேஷன்ஷிப், அதாவது இன்னும் சொல்ல போனா அந்த ஃபேமிலியே இன்னொரு ஜெனரேஷன் ஆச்சு அப்படின்னா சித்தப்பா பெரியப்பாங்கிற உறவே இல்லாம போயிடும். அந்த உறவே இருக்காது, தெரியுமா? மாமா அந்த உறவே இல்லாம ஒரு நிலை உருவம். ஏன்னா இப்ப எல்லாம் 1 2 தானே, கரெக்ட் தானே? ஒரு குழந்தை 2 குழந்தை தானே, அதுக்கு மேல எல்லாம் போறது இல்லை. அப்படிங்கும்போது இந்த மாமா சித்தப்பா பெரியப்பா அண்ணன் இந்த உறவு எல்லாம் இருக்காது. அந்த உறவு அப்படியே ட்ராப் ஆகும். அந்த பவுண்டேஷன். அதனாலதான் சஹாபாக்கள் ஒரு நபித்தோழர் ஒருத்தர் வருவாங்க, சஹாபால்கிட்ட ரசூல்கிட்ட கேட்பாங்க, அல்லாஹ் தூதரே இந்த பொண்ணை நான் விரும்புறேன், அந்த பொண்ணு என்னை விரும்புறாங்க, அவங்களை திருமணம் முடிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க. என்ன கண்டிஷன் கேட்கும்போது, குழந்தை பெற்றுக்க ஆசைப்பட மாட்டேன் அப்படின்னு, குழந்தை பெற்றுக்க மாட்டேன் அப்படின்னு பொண்ணு கண்டிஷன் வைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ரசூல்லா சொல்லுவாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்ப திரும்பியும் போவாங்க, திரும்பியும் அவங்களுக்குள்ள அந்த நேசம் விடாது. திரும்பியும் சகாபாகிட்ட கேட்பாங்க, அவங்களாலே என்னை விட முடியல, என்னாலே அவங்கள விட முடியல, எங்களால மறக்கவே முடியல, ஆனா அந்த இதுல மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க சொன்னதுமே ரசூல் அப்பந்தான் அந்த செய்தியை சொல்லுவாங்க, திருமணம், பெண் அதிகமான குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய பெண்ணை திருமணம் முடியுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க அப்படியே டோட்டலி டிஸ்ட்ராய். சரி, அதுல ஒரு ரீசன் நமக்கு வரும். என்ன ரீசன்? உடல் சூழல் வந்து ஒத்துக்கறல, டாக்டர்ஸ் வேண்டாம்னு சொன்னாங்க, இதுக்கப்புறம் கஷ்டம்னு சொன்னாங்க. கரெக்ட், டாக்டர் சொல்லுவாங்க, இருந்தா சொல்லுவாங்க பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிரச்சனைக்கு உள்ளாகி கொண்டு வந்தது யாரு? நம்ம தானே. நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் தானே, நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் தானே, நம்மளுடைய அந்த எமோஷனல் பிசிக்கல் திறனை வந்து மெயின்டைன் பண்ண முடியாத ஒரு திறன் தானே. அறியாமையினால ஒரு விளைவு ஏற்படுது அப்படின்னா, அறியாமை இருக்கிறது நம்ம மீதுதான் தவறு. புரியுதா? உதாரணமா இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும், இஸ்லாமே எனக்கு தெரியாம ஒருத்தர் இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக எல்லாம் நம்ம சொல்ல முடியாது. இஸ்லாம் சொல்லப்பட்டாச்சு, வேர்ல்டு வைடா இருக்குது, படிங்கன்னு நல்லா சொல்றான், எல்லா பக்கம் சொல்றேன். படிக்கிற ஸ்டெப் எடுக்காம இருந்துட்டு நான் அறியாமல் இருக்குன்னு சொல்ல முடியுமா? அப்ப இதுதான் அதேதான். அப்ப எல்லா பக்கம் என்ன இருக்குது?
இப்ப மீனிங்ஃபுல் ரிலேஷன்ஷிப் மீனிங்ஃபுல்னா என்ன? எது சம்பந்தமே இல்லாத எந்த 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 நோக்கத்துக்காக திருமணம் முடிக்கப்படுது அந்த நோக்கத்தை பத்தி தெரியாம நிறைய நிறைய அறிஞருடைய கூற்று என்ன? ஒரு நல்ல சாலிகான பெண்ணுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய gift சாலிகான பெண் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் சாலிகான பெண்ணுன்னு சொன்னாங்க? குழந்தை பெற்றதுக்கு மட்டும்தானா? ஏன்னா அவங்கதான் இம்மை மறுமையுடைய பாதுகாவலரா இருப்பாங்க. ஒரு பெண் தான். என்னதான் ஆண் வந்து ரொம்ப பெரிய ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அந்த பெண் அப்படியே ஆப்போசிட்டா மாறிட்டாங்கன்னா அந்த ஆணுடைய கொள்கையை சோதிச்சு பார்த்துரும். நல்லா பாதுகாக்கணும். புரியுதா? ஆணுடைய கொள்கையை சோதிக்க பார்க்கக்கூடிய அளவுக்கு பெண்களுடைய வலிமை உண்டு. பாக்குறோமா இல்லையா? கண்ணால பாக்குறோம். நல்லா இபாதத்தா இருப்பாரு கல்யாணத்துக்கு முன்னாடி, கல்யாணத்துக்கு அப்புறம் வட்டி இதா இருப்பார். கேட்டா ஃபேமிலி ப்ரெஷர், முடியல என்னால. அதுக்கு அவர் தேர்ந்தெடுத்துக்கிட்டதுதான். அதுக்காக அவரு அந்த பெண்ணை குறை சொல்ல முடியாது. அந்த பெண்ணுடைய கல்ச்சர், அந்த பெண்ணோட வளர்ந்த விதம், அந்த பெண்ணுடைய மார்க்க திறன் எல்லாத்தையும் பொறுத்து இவர் முடிச்சிருந்திருக்கணும். இவர் வெறுமனே வேற மார்க்கத்துக்கு மார்க்க நோக்கம் இல்லாத வேற ஒண்ணு திருமணம் முடிச்சாருன்னா அதுக்கான விளைவுகள் இருக்கும். அப்ப கஷ்டப்பட வேண்டியதுதான், கவலைப்பட வேண்டியதுதான், அதை ஃபேஸ் பண்ண வேண்டியதுதான். அப்ப அந்த மீனிங்ஃபுல்னஸ் ரசூலுல்லாஹ் ஒண்ணு சொல்றாங்க, திருமணம் முடித்தால் இது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி மார்க்கம் இருந்தா திருமணம் முடிச்சுக்கோங்க, மார்க்கத்தை முன்னிறுத்துங்க, மத்ததை முன்னிறுத்தீங்க அதோட விளைவுகள் உங்களுக்கு ஏற்படும் சொல்லிட்டாங்க. அப்ப அந்த விளைவுகளை மத்ததை முன்னிறுத்தி, ஏன்னா இங்க நம்ம வெளியில என்னதான் நான் மார்க்கத்துக்காக தான் திருமணம் முடிக்கிறேன், மார்க்கம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு வெளியில சொன்னாலும் உள்ள தெரிஞ்சவன் அல்ல. உங்கள் நெஞ்சில் இருக்கக்கூடிய எண்ணங்களை அறிந்தவன் அல்லான்னு சொல்றான். நீங்க மறைச்சு வச்சிருந்தாலும் அதை வெளிப்படுத்தினாலும் அல்லாஹ் அறிவன்னு சொல்றான். அப்ப உள்ள தெரிஞ்சவன் அல்லா. உள்ளத்துக்குள்ள நமக்கு வந்து உள்ள ஓரத்துல அந்த பொண்ணு பெரிய பணக்கார பொண்ணா இருக்குது, இல்ல வசதியான பொண்ணா இருக்குது, பெரிய குடும்பமா இருக்குது, வசதியான குடும்பமா இருக்குது, பேருந்த குடும்பமா இருக்குது, முடிச்சிருவோம், பிரச்சனை பின்னாடி பார்த்துப்போம், இப்படிங்கிற எண்ணம் ஒருத்தருக்கு உள்ள இருந்துச்சுன்னா மாறிட்டானா அல்ஹம்துலில்லாஹ், மாறலைன்னா கஷ்டம். குணங்கள் அதான் வந்து ஒரு பெண் திருமணம் பார்க்கும்போது அந்த குணங்கள், அந்த பெண் வளர்ந்த விருப்பம், பையன் வளர்ந்த குணங்கள், பையன் வளர்ந்த பின்புலம், பையனுடைய கேரக்டர் என்ன, பையனுடைய பிள்ளை, இதெல்லாம் எத்தனை பேர் பாக்குறோம்? பையன் நல்ல சம்பளம் வாங்குறானா, வீடு கட்டியிருக்கானா, கார் வச்சிருக்கானா, அதுதான் அதுதான் வந்து நம்ம வந்து பார்க்கக்கூடிய கண்ணோட்டங்களா இருக்குது. அதுக்கு பின்னாடி என்ன முடிஞ்சு போச்சு. மார்க்கத்துல 2ஆம் தரம், மார்க்கம் 3ஆம் தரம் தான். சில இடத்துல மார்க்கம் கன்சிடரே பண்ணாது. நல்லா பாதுகாக்கணும். சும்மா மார்க்கம் சொல்லிட்டு இருக்காங்க. எப்ப பார்த்தா மார்க்கமா சோறு விட போகுது. அதெல்லாம் பின்னாடி பார்த்து 40 வயசு 45 வயசு ஆனதுக்கு போறோம், தொட்டி போட்டு போய்ப்பாரு, பழையாசுல உட்காந்துப்பாரு அப்படின்னு சொல்றது. அப்போ இந்த 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 விஷயங்கள் இப்ப ஃபித்னாக்கள் வரும். ஃபித்னாக்களுக்கான விஷயங்களை வந்து தொழுது ஓதுனா மார்க்கம்னு சொல்றாங்க. ஆனா அகலாக்க பாக்குறதுல ஆமா, தொழுது ஓதுனா மார்க்கம், அகலாக்க பாக்குறது, அகலாக் தான் முக்கியம். நிறைய அறிஞர்கள் சொல்லக்கூடிய, நாங்க மார்க்கத்தை கற்றுக்கொண்டோம், மார்க்கத்தை கற்றுக்கொள்ளும் போது எங்களுக்கு நியத்து இல்லை, ஆனா கற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது நாங்க கற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தான் நியத்தை சரி செஞ்சுக்கிட்டோம். நாங்க எங்களுடைய நியத்தை நாங்க சரி செஞ்சுக்கிட்டோம். அப்ப அங்க நியத்தை சரி செய்யும் போது அகலாக்கு உங்களுக்கு உருவாகணும். ஃபர்ஸ்ட் நியத்து கரெக்டா இருக்கணும். யாருக்காக செய்யறோம், யாருக்காக இந்த மார்க்கத்தை நான் படிக்கிறேன், யாருக்காக செய்யறேன். அக்கீதா அப்படிங்கறது இது ஒண்ணுது. அக்கீதா அப்படிங்கிறது வந்து அக்கீதால வந்து படிச்சா மட்டும் போதுமா, அதை செயல்படுத்தணும், அதுலயே அகலாக் வேணும். அக்கீதாங்கிறது பெரிய தலைப்பு. தௌஹீது ருபூபிய்யா, உலுஹிய்யா, அஸ்மா சிஃபாத் நான் படிச்சுட்டேன், அக்கீதா படிச்சுட்டேன், அப்ப அது அர்த்தம் இல்ல. நாலேஜ் தெரிஞ்சுக்கிட்டீங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, நீங்க மூமின் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லாதீங்க, முஸ்லீமா இருந்தீங்கன்னு சொல்லுங்கப்பா. இஸ்லாத்துக்கு வந்துட்டீங்கன்னு சொல்லுங்க அப்படின்பா. இஸ்லாத்துக்கு நீங்க வந்துட்டீங்க அதை மட்டும் சொல்லுங்க. அப்ப அது என்னது? அது வந்து ஒரு வெளியில சொல்லப்பட்ட அதோட கோர் நேச்சர் நல்லா ஏன் சொல்றான் பாக்குறோமா இல்லையா? அக்கீதா தெரியாமையா இப்ப நீங்க மத்தவங்க புறம் பேசுறாங்க பாருங்க. அக்கீதா தெரியாமையா புறம் பேசுறான், எல்லாம் தெரியும், கரைச்சு குடிச்சிருப்பாரு, முஸ்தீம் பாப்புல, ஆனா புறம் பேசிட்டு இருப்பாங்க. அகலாக் தான் வேணும். அதனாலதான் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, சொர்க்கத்துல அதிகமா நபர்களை சேர்க்கக்கூடியது நற்பண்புகள் அப்படின்னா. ஒரு தராசல் நற்பண்பு வேணும். அதனாலதான் பாருங்க, நீங்க நல்லா பாருங்க, ஒரு நபர் வந்து என்ன பண்ணுவாரு, அது ஒரு, அதாவது கடன், அவர் எந்த நன்மையும் செஞ்சிருக்க மாட்டாரு, ஆனா அவர் வந்து ஒரு கடனை வந்து கடன் செலுத்த முடியாதவங்களுக்கு டைம் கொடுத்திருப்பாரு. இதுதான் அவர் வாழ்க்கையில செஞ்ச ஒரு நன்மை.
அதுக்கு எல்லாம் சொர்க்கத்தை கொடுக்குறாரு. அது ஒரு நற்பண்பு, அஹ்லாக். அதான் கெட்ட முடியாதவங்க டைம் கொடுப்பாரு, அவ்வளவுதான். மத்தவர் அவரே சொல்லுவார். அந்த அந்த வரும்போது, அந்த ஸ்டோரி வரும்போது அதுவே தெரியும், நான் வேற எந்த நண்பு நல்லா நான் எதுவும் செய்யல அப்படின்னு. இப்ப இந்த அஹ்லாக் எங்க இருந்தா வரும்? இந்த அகலாக்க உருவாக்கணும், ஃபேமிலியா இருக்கட்டும். அப்புறம் வந்து கெரியர் லைஃப்ல என்ன பெரிய கேப். கற்றுக்கொள்ளணும். எத்தனை ஆசிரியர்களுக்கு பிள்ளைகளை ஹேண்டில் பண்ண தெரியாது, குழந்தை அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ண தெரியாது, மாணவர்களுக்கு. அந்த இன்னும் அந்த ஒயிட் அண்ட் போர்டு கலாச்சாரம் தான். ஒயிட் அண்ட் போர்டு என்ன, பிளாக் கலர்ல போர்டு, ஒயிட் கலர்ல போர்டு உட்காந்து வச்சுட்டு நம்ம தியரி எழுதி வச்சுட்டு படி 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 டசின் மேட்டர். அது ஒர்க் அவுட் ஆகாது. மதரசால போனீங்கன்னா உட்கார வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்குற அந்த குரானிக் லைஃப் ஸ்டைலே பாருங்க, குரானிக் ஸ்டைலே பாருங்க, எப்படி கற்றுக் கொடுக்குறாங்க. இன்னும் அந்த மெத்தட்ஸ் தான். அந்த மெத்தட்ஸ் எல்லாம் தாண்டி வந்தாச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஜிம்மா பயான்ல மட்டும் தான் நீங்க பேசக்கூடாது. கரெக்டா? ஆமாவா இல்லையா? ஜிம்மா பயான்கள நீங்க பேசக்கூடாது. ஜிம்மா நடந்துட்டு இருக்கும்போது இமாம் இமாம் வந்து குத்துபா நிகழ்த்திட்டு இருக்கும்போது கீழே இருக்கவங்க பேசக்கூடாது. எங்கேயாவது பயான்ல பேசக்கூடாதுன்னு இருக்குதா? பெண்கள் பயான் நடக்குது, இங்க நீங்க பேசக்கூடாதுன்னு இருக்குதா? பேசக்கூடாதுன்னா பக்கத்துல உள்ளவங்க இல்ல, அவங்களோட டிஸ்ட்ராக்ட், அவங்களோட இன்டராக்ட் பண்ணக்கூடாதுன்னு இருக்குதா? பக்கத்துல உள்ளவங்க எங்கேயும் பேசக்கூடாது. ரொம்ப அநியாயம். ஜிம்மாலே வந்து பேசுறாங்க. என்னத்த சொல்லுன்னு தெரியல. கோவம் தான் வருது. என்னத்தையா திட்டு அடிக்கலாம தான் தோணும். ஜிம்மால உட்காந்து போன் பேசிட்டு இருக்கான். ஒருத்தர் ஜிம்மால உட்காந்து லைவ் பார்த்துட்டு இருக்கான், ஒருத்தர் செல்ஃபி எடுத்துட்டு இருக்கான். அப்போ அந்த அதோடைய கோர் நேச்சர் பர்பஸ் இல்லாம போகுது. அப்ப என்ன, பெண்கள் பயன் பண்ணக்கூடியவங்க அந்த மெத்தட்ஸை மாத்துங்க. எவ்வளவு நாளைக்கு தான் உட்காந்து பாருங்க. சில பேர்லாம் முன்னாடி முன் சேர் காலியா தான் இருக்கும், பின்னாடி போய் தான் உட்காருவாங்க. இன்னும் வரமாட்டாங்க. ஏன்னா ஃபேஸ பார்க்கணும், ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கணும். அப்ப அந்த அந்த மெத்தட்ஸை மாத்தணும், கேள்விகள் கேட்கணும், ஒப்பிக்க கூடாது. பயான்ல உட்காந்துக்கிட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரலாற்று பேசுறோம்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, பிறந்தாங்க, இப்லீஸ் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வழி கெடுத்தாரு ஒப்பிச்சுட்டு இருக்க கூடாது. போய் அங்க அப்படியே மக்கப் பண்ணிட்டு போய் அந்த கேள்விகள் கேட்கப்படணும். அந்த இன்ட்ராக்ஷன் இருக்கணும். பிள்ளைங்கிட்ட குரான் கற்றுக் கொடுக்குறோமா, தஜ்வீத் சொல்லி கொடுக்குறோமா, தஜ்வீத்ல அப்படியே தஜ்வீத் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது வெறுமன அந்த அந்த லைஃப் ஸ்கில்ஸ் வேணும். 6 நாள் வாரான், 7வது நாள் சண்டே லீவு, 6 நாள் 6 நாள் ஒரே மெத்தட்ஸ ஃபாலோ பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஒரு நாள் பிரேக் கொடுங்க. அதுல ஃபன் ஆக்டிவிட்டி பேஸ்ல கேம் வைங்க, அதுல போட்டி வைங்க, அதுல காம்படிஷன் வைக்கணும். காம்படிஷன் வைக்கிறதுங்கிறது வந்து எப்படி, சில சில இடத்துல ஃபாலோ பண்ணுவாங்க அந்த காம்படிஷன் அதை ஃபாலோ பண்ற ப்ராசஸ் வந்து ஒர்த்தா இருக்காது, அந்த இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் ஒர்த்தா இருக்காது, அது கடமைக்கு வைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. அவங்களுடைய பேச்சு, அவங்களோட இன்டெலிஜென்ஸ் தெரிஞ்சுக்கோ, படிக்கணும், அட்வான்ஸ் ஆகணும். ஆலிமா முடிச்சிட்டோம், நேரம் ஒரு மதரசால வேலை கிடைச்சிருச்சு, சம்பளம் கிடைச்சிருச்சு, போயிட்டு வரும். அது அது வந்து ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்காது. அப்ப அவங்களோட இன்டெலிஜென்ஸ் என்ன, அவங்க எந்த கேட்டகரியில இருக்கிறாங்க, அவங்களுடைய மைண்ட் செட் என்ன மாதிரி இருக்குது, அதுக்கு ஏத்தால போல நான் எப்படி செயல்படுத்தணும். வரலாற்றை கற்றுக் கொடுங்க. வரலாறுக்கு பத்ர் போர், உஹது போர், ஓகே பிரச்சனை இல்ல. மத்ததை பத்தி எப்ப பேச, அதை கத்துக் கொடுக்க ஸ்டைல் மாறணும். உமரில்லா வந்தாங்க, எப்படி வந்தாங்க தெரியுமா? உமரில்லா ஒரு நாள் வந்து ஸ்டோரி பேசல சொல்லணும், ஸ்டோரி டெல்லிங் வேணும். இது நமக்கு ரொம்ப மைன்யூட்டா அந்த டெக்னிக், கல்வியுடைய டெக்னிக்கல் அந்த இது மெத்தட்ஸை மாத்தணும். ரொம்ப சேஞ்சஸ் இருக்கு. ஆலிமாக்குள்ள போறீங்களா, ஆலிமா போனா அது வேணும். ஒரே காலையில இருந்துச்சு லுக்கத்துல அரபியா, அப்புறம் ஒரே அரைக்குள் மகத்தும் அகராட சொல்ல போறேன். ஒரே பீரியட் மாதிரி, காலை இந்த பீரியட் இந்த பீரியட் இந்த பீரியட் இந்த பீரியட் இந்த பீரியட், அது மட்டும் இல்ல, அதுல ஒரு பீரியட் வேணும், லைஃப் ஸ்கில்ஸ் கோச்சிங் வேணும். அவங்களை நீங்க வந்து ஒரு அது அந்த ஆலிமா படிக்கக்கூடியவங்களை வந்து படிக்கக்கூடிய எல்லாருமே அவங்க டேலண்ட பேஸ் பண்ணி ஒரு துறையில அவங்க இருக்கணும். ஆலிமா முடிச்சுட்டு வராங்களா, முடிச்சுட்டு வந்தேன், வீட்டுல உட்காந்து டிவி உட்காந்து பார்த்தேன், எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, நான் போயிட்டேன், அப்படி மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டேலண்ட் அவங்க கிரியேட் பண்ணும். எல்லாரும் டேலண்ட் தான் இருக்கிறாங்க. யாரும் டேலண்ட் இல்லாமலாம் கிடையாது. அல்லாஹ் எல்லாருக்கும் எல்லாம் படைக்கப்பட்டிருக்கான். எல்லா வளங்களோட சேர்த்து தான் படைச்சிருக்கான். தப்சீல்ல உனக்கு அது அந்த டீச்சர்ஸ் தான் அதை வந்து அப்சர்வ் பண்ணணும். இந்த பொண்ணுக்கு தப்சீல்ல ரொம்ப ஆர்வமா இருக்குது, இந்த பொண்ணு அரபிக்ல ரொம்ப ஆர்வமா இருக்குது,
இந்த பொண்ணு ஹிஸ்டரியில ரொம்ப ஆர்வமா இருக்குது, இந்த பொண்ணு வந்து கிராமட்டிக்ல ரொம்ப ஆர்வமா இருக்குது, கிராமர்ல இவங்க சீரா நடத்துல ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க, அது ரொம்ப நல்லா வருது. இது வந்து அந்தந்த டீச்சர்ஸ் தான் அப்சர்வ் எத்தனை பேர் அப்சர்வ் பண்றோம்? அது ஒரு வேணும், அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். ஸ்பீச்சிங் தெரப்பின்னு இருக்கு, என்ன ஸ்பீச்சிங் டெக்னிக் இருக்குது, ட்ரைனிங் என்ன ட்ரைனிங் அது இருக்கும். அவர் நல்ல மனப்பாடம் பண்ணிட்டு வருவாரு, இங்க கீழே உட்கார்ந்து இருக்கிறவன் என்ன எதுக்கு உட்காந்துருக்கான்னு தெரியாது, அவர் உட்காந்து மேல உட்காந்து ஸ்பீச் ட்ரைனிங் கொடுப்பாரு, கேட்டு வருவாரு, முடிஞ்சு போச்சு. ஆனா வந்து கரெக்டா பேசக்கூடியவங்க இயற்கையாக ஒரு சில பேருக்கு பேச்சு ஆற்றல் இருக்கும், அவங்க பேசிட்டு வந்துருவாங்க. மத்தவங்களுக்கு எல்லாம் கிரியேட் பண்ணணும். எப்படி நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க, சமுதாயத்துல எப்படி உங்களுக்கு வந்து கேள்விகள் வரும், நீ நாளைக்கு மார்க் பண்ணி பண்ண போனா உனக்கு கேள்விகள் எப்படி, இந்த மாதிரி கேள்விகள் வரும், அந்த கேள்விக்கு நீ எப்படி ஆன்சர்ஸ் பண்ணுவ, இஸ்லாத்தை சுத்தி எப்படிப்பட்ட கட்டமைப்பு கட்டமைக்கப்பட்டிருக்கு, ஒரு ரூமர் அவதூறு பரவப்பட்டிருக்குது, நீ எப்படி அந்த அவதூறை வந்து ஹேண்டில் பண்ணணும். நீ ஆளை மட்டும் படிச்சுட்டு அப்படியே உட்காராத, மேற்படி படி, போ வேற துறையை தேர்ந்தெடு. டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்படுறியா, டாக்டர் படி, சைட்ல ஆலிமா படி. இன்ஜினியர் ஆக ஆசைப்படுறியா, படி. லேப் டெக்னீஷியன் ஆக போறியா, படி. லாயர் ஆக போறியா, படி. ஆலிம் படிச்சுட்டா மட்டும் உட்காந்துட்டா மட்டும் போதுமா? வேற எதுவும் படிக்க வேண்டாமா? தேடணும், கல்வியை தேடணும். கல்வி பயனுள்ள கல்வி, உலக கல்வி, மார்க்க கல்வி அப்படின்னு பிரிக்காம பயனுள்ள கல்வி. பயனுள்ள கல்வி இருக்குதா படி. எனக்கு வந்து ஆலிமா தான் போகுது, எனக்கு இதுல நான் வந்து ரொம்ப ஷைனா விரும்புறேன், நான் ஒரு மார்க்க உலமா ஒரு உலமாக்கலாமா, பண்ணுங்க, பிரச்சனை இல்ல. படிங்க, நிறைய தேடுங்க, வரலாற்றை எடுத்துட்டு வாங்க. எத்தனை பேருக்கு நம்ம தமிழ்ல ஆலிம் படிச்சிருப்பாங்க, அரபிக்ல நல்லா இருக்கும், புக் எத்தனை பேர் வெளியிடுறோம், அரபிக்ல தமிழ் எத்தனை புக் இருக்குது வரலாற்று சம்பந்தப்பட்டமா, சொல்லுங்க. உமர் இல்லாம அபூபக்கர், உஸ்மான், அலி, 10 சஹாபாக்கு வரலாறு புக் இருக்குது. இதை தாண்டி வேற என்ன புக் இருக்குது? அது யார் கொண்டு வர முடியும்? அந்த துறையில இருக்கிறவங்க அதான் கொண்டு வர முடியும். அதோட பயன்கள் என்ன? எத்தனையோ உள்ள தமிழ்ல புக்கு கிடையாது. சைக்காலஜி உளவியல் தேடி பாருங்க, இல்ல. ஹேண்டில் பண்றதுக்கு அவங்களால அது அப்சர்வ் பண்ணணும், படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த கெரியர் பேஸ்டுங்கிறது ஒரு பெரிய ஒரு கம்யூனிகேஷன் டெவலப்மெண்டா இருக்கும். எத்தனை பேர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எத்தனை பேர் நம்ம வந்து டெவலப் பண்றோம்? லாங்குவேஜ்ல எத்தனை பேர் நம்ம வந்து உட்காந்து கத்துக்க ஆரம்பிக்கிறோம்? எத்தனை பேர் அதுக்கு நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், லாங்குவேஜ் ப்ரிஃபரன்ஸ்க்கு? அதை நம்ம உருவாக்கணும், அதுக்காக முளைக்கணும், அதுக்காக நம்ம வந்து மெனக்கடணும். அதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே தான் அவங்களை நீங்க கிரியேட் பண்ண முடியும். டெக்னிக்கல் மெத்தட்ஸ் இருக்குது, ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் இருக்குது. சோ இதெல்லாம் நீங்க வந்து இது பண்ண போதா உங்களுக்கு கெரியர் லைஃப், ஒரு அடுத்த ஃபேமிலி, சோசியல் லைஃப் சொல்ல வேண்டிய, இப்ப அதான் சொல்றேன். ஸோ இளைஞர்களை வந்து இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் சரியில்லை, யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப மோசமா இருக்கிறாங்க, போதை வசதியில் ஈடுபடுறாங்க. ஓகே, கரெக்ட். அதுக்கான என்ன முன்னெடுப்பு இருக்குது? புரியுதா இல்லையா? யங்ஸ்டர்ஸ்க்கான என்ன முன்னெடுப்பு இருக்குது? யங்ஸ்டர் சரியில்லை, பிள்ளைங்க போதை வசதியில் ஈடுபடுறாங்க, கரெக்ட் தான், ஆமா, உண்மைதான். இப்ப அவங்க மாற்று வழிக்கு என்ன வழி? அதுக்கு யாரும் பேசுறது இல்லை. பள்ளிவாசல், தெருக்கு தெரு பள்ளிவாசல், தெருக்கு தெரு ஒரு அகாடமி இருக்குதா? எத்தனை ஊர்ல டிஎன்பிசி எக்ஸாம் முஸ்லிம்களுக்காக பிரத்யேகமா உருவாக்கப்பட்டிருக்கு? ஐஏஎஸ் படிக்கிற அகாடமி எத்தனை பேருக்கு உருவாக்கப்பட்டிருக்கு? எங்க இருக்குது அந்த மாதிரி? இல்ல ஒரு உளவியல் ரீதியா அல்லது ஸ்கில் பேஸ்டு டெவலப்மெண்ட், அது வந்து டெக்னிக்கல் டெவலப்மெண்டோ இல்ல ஸ்கில் டெவலப்மெண்டோ, இது எங்க இருக்குது கற்றுக் கொடுக்கணும் நம்ம. அதை விடுங்க, எத்தனை பேர் ஊர்ல கிரவுண்ட் இருக்குது, அதை சொல்லுங்க. ஒரு ப்ராப்பரா ஒரு கிரவுண்ட கிரியேட் பண்ணி ஸ்போர்ட்ஸுக்காக நம்ம ஒதுக்கி ஸ்போர்ட்ஸ்ல இன்வால்வ் ஆக்கி அவங்களை ஸ்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய டேலண்ட் இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ்ல எத்தனை பேர் கெரியர் பேஸ் நடத்துறோம்? பண்ணுவாங்க, ஜமாத் ரீதியா வரும். 12ஆம் படித்து முடிக்கிறவங்களுக்கு உயர் கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சி அப்படின்னு வரும். அது உண்மையிலேயே வழிகாட்டுதல் நிகழ்ச்சி இல்ல. அதுல குறிப்பிட்ட வழிகாட்டுதல் நிகழ்ச்சிங்கிறத அவங்க சில சப்ஜெக்ட், சில கோர்சஸ ப்ரொமோட் பண்ணுவாங்க. இந்த இடங்கள் இப்ப இந்த பீரியட்ல இது வந்து டாப்ல இருக்குது, ஏஐ டாப்ல இருக்குது, ஏஐ இன்ஜினியர் டாப்ல இருக்குது, இல்ல லாயர்ஸ் டாப்ல இருக்குது அப்படின்னு அவங்க இப்ப இருக்கக்கூடிய ரியாலிட்டி பேஸ் பண்ணி சொல்லுவாங்க. அது எல்லாருக்கும் பொருந்துமா? ஒருத்தனுக்கு பேசவே வரல, அவனுக்கு பேசவே தெரியல, அவன் ஒரு இன்ட்ரோவெர்ட்டா இருக்கிறான், அவனுக்கு நீங்க கொண்டு போய் லாயர் சேர்த்து விட்டீங்கன்னா அவன் எப்படி சப்போர்ட் ஆகும்? அவனுக்கு லாயருக்கு ஃபர்ஸ்ட் தேவை எக்ஸ்ட்ரோவெர்ட் தான், பேச கத்துக்கிறணும்.
அப்ப இந்த பையனுக்கு வந்து பேசுறதே கொஞ்சம் பெரிய பிரச்சனையா இருக்கு. அவனை கொண்டு போய் லாயருங்கிற ஃபீல்டுக்குள்ள சேர்க்கும் போது அவனுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? ஸ்ட்ரகிள ஃபேஸ் பண்ணுவான். ஸ்ட்ரகிள வந்து அவனுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்கும். அது படிச்சு முடிச்சுட்டு வரக்கு பெரிய டாஸ்கா இருக்கும் அவனுக்கு. அப்படியே படிச்சு முடிச்சுட்டு வந்தாலும் செயல்பட மாட்டான். அந்த படிப்பை கொண்டு செயல்பட மாட்டான். ஜஸ்ட் பின்னாடி டிகிரி தான் இருக்கும். அப்ப இந்த ஸ்கில் பேஸ்டு கெரியர் டெவலப்மெண்ட் சைடு கெரியர் கெய்னஸ் எங்க இருக்குது? போதை விழிப்புணர்வுன்னு நம்ம சொல்றோம். நம்ம தான் போதை விழிப்புணர்வு சொல்றோம். எத்தனை முஸ்லிம்ஸ் வந்து கடையில உட்கார்ந்து சிகரெட் வித்துட்டு இருக்கிறாங்க? அம்மாவால் எஸ்ஆர்னோ கடையில வந்து வியாபாரம் பெயரக்கூடாது அப்படின்னு எத்தனை முஸ்லிம்ஸ்க்கு வந்து கடையில வந்து சிகரெட் விற்கிறாங்க? அதை தடுக்க முடியுதா? அதை பேசுறாங்களா? அதை பேசுறோமா? அதை பேசுறதுக்கு நம்ம வந்து முன்னெடுக்கிறோமா? பேச தைரியம் இருக்குதா நமக்கு ஃபர்ஸ்ட்? இல்ல இல்ல பண்றது தயங்குறோம்ல, நமக்கு எதுக்கு வம்புன்னு சொல்றோம்ல, நமக்கே அதை பேசிக்கிட்டு அதை வந்து பேசணும், அதை பண்ணணும். அது நம்ம எத்தனை, நீங்க நல்லா பாருங்க, எத்தனை உறுப்பினர்கள், இப்ப எத்தனை அமைப்புகள் இருக்குது. எந்த அமைப்பிலையாவது எங்க அமைப்புல நீங்க 5 நேரம் தொழுதாதான் எங்க அமைப்புல உறுப்பினர் ஆக முடியும் அப்படி சட்டம் அப்படி கொண்டு வர முடியுது நம்மளால? ஏன்னா அப்படி இப்படி கொண்டு வந்துட்டா 10 பேர் தான் இருப்பான். 10 பேர் தான் இருப்பான். 10 பேரால வந்து அந்த 10 வச்சு என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. திரும்ப தர்பியா நிகழ்ச்சி பெரிய பித்தனா. எப்படி தர்பியா நிகழ்ச்சி பித்தனால அதுல வச்சு ஒரு பித்தனை என்ன? கூட்டம் சேரணும். கூட்டம் சேர்ந்தா தான் நாங்க தர்பியா நிகழ்ச்சி நடத்துவோம். கூட்டம் வரணும். கூட்டம் கூட்டம் கூட்டம். நாங்க இன்னைக்கு தர்பியா நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னு ஸ்டேட்டஸ் போடணும். Facebookல ஸ்டேட்டஸ் போடணும். வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போடணும். அதுதான் தர்பியா நிகழ்ச்சி. இல்லைன்னா பண்றது இல்லை. தர்பியா தர்பியத் அப்படிங்கிறது நப்சுக்கு அடிக்கடி தேவை. தர்பியா தஸ்கியா பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்க வந்து மே மாசம் தர்பியா, ஏப்ரல் மாசம் தர்பியா, குடும்ப தர்பியா அப்படின்னு வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்துறது இல்ல. மாசத்துக்கு ஒரு தடவையாவது அட்லீஸ்ட் பண்ணணும். அது வேணும். ப்ராப்பர் கவுன்சிலிங், ப்ராப்பர் கைடன்ஸ் வேணும். அட்லீஸ்ட் மாசத்துக்கு ஒரு தடவை. என்ன பண்றோம்? 5 பேர் வந்தா ஓகே. உங்களால 5 பேர் மாறுறாங்க, அது பெருசு. ரசூலா சொன்னாங்கல்ல, ஒரு நாள் ஒருத்தர் வந்து நெய்வேலிக்கு வந்தா ஒரு சோப் போட்டதோட செலுத்துனாங்க. அந்த குரோடு மனப்பான்மை. இப்போ கூட்டம் எனக்கு வந்து சேரணும், 1000 பேர் இருந்தா தான் நான் பண்ணுவேன், கிராண்டா பண்ணணும். பாருங்க, நல்லா பாருங்க, ஒரு மாநாடு நடக்குது. நான் மாநாடு நடக்கிறது குறை சொல்றதே இல்லை, நடக்கணும், தேவை வேணும் தான். ஆனா எவ்வளவு செலவு பண்றோம்? நீங்க 10 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா செலவு பண்றோம், ஆமா இல்லையா? ஒரு மாநாடு நடத்துறதுங்கிறது அவ்வளவு பெரிய ஈஸியான காரியம் கிடையாது. எஸ்ஆர்னோ எந்த அமைப்பா இருந்தாலும் சரி, எந்த அமைப்பு மாநாட நிகழ்த்தினாலும் குறைஞ்சது 10 லட்சம் தேவைப்படும். மினிமம் 10 லட்சம். நீங்க நல்ல மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, அந்த மாநாடு போறக்கூடிய எல்லாருமே கரெக்டா ஸ்ட்ரெண்ட் ஆகியா கேக்குறாங்க, வருவாங்க. அந்த உறுப்பினர், அந்த அமைப்புல இருக்கிற உறுப்பினர் வந்து சேருவாங்க. வந்து 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 ஊர்ல இருந்து அதுக்கு வேன் எல்லாம் அமர்த்தி வந்து சேருவாங்க. வந்து என்ன செய்வாங்க அதை பாருங்க. ஒருத்தன் வந்து சாப்பாடு எங்க இருக்கு தெரியிட்டு இருப்பான், ஒருத்தன் சும்மா சுத்திக்கிட்டு இருப்பான், முன் ரோல இருக்கிறது மட்டும்தான் உட்காந்து கேட்டுட்டு இருப்போம். ஒருத்தன் கேட்டுட்டு இருப்பான், ஒருத்தவா வெளியே போகும்பா, ஒருத்தன் அங்க போகும்பா, ஒருத்தவா ரெஸ்ட் ரூம் போகும்பா, ஒருத்தன் பசிக்குதும்பா, ஒருத்தன் அது சரியில்லைம்பா, அங்க மைக் ரிப்பேரா இருக்கும், ஒரு சவுண்டு கேட்காது, டம்மு டம்முன்னு கேட்கும், டைம் ஆச்சும்பாங்க, பிள்ளை அழுவும். இப்படியே சம்திங்ல கடைசியில மாநாடு எந்த நோக்கத்துக்கு நடந்துச்சுன்னே தெரியாது. போதை விழிப்புணர்வு மாநாடு நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு என்ன ஸ்டெப்? பேரணி நடத்தினா மட்டும் போதுமா? நீ பேரணி நடத்துறோம், அவேர்னஸ் பாராட்டக்கூடியதுதான். பேரணி நடத்துறோம், அவேர்னஸ் தான் அது. அது அவேர்னஸ், அந்த பேரணி நடத்திட்டா அந்த ஊர்ல போதை கம்மியாயிடுமா? அதுக்கான ரெகவலேஷன் சென்டர் எத்தனை இடத்துல இருக்குது? அவங்கள அந்த மாதிரி வசத்தை ஈடுபடுத்தவங்கள நீ நல்லா பாருங்க. நீங்க தௌஹீத நிலைநாட்ட, இந்த தமிழ்நாட்டுக்குள்ள தௌஹீத நிலைநாட்டத்துக்கு எவ்வளவு போராட்டம் நடந்துச்சு, இல்லைன்னு சொல்லவே முடியாது. எவ்வளவு எதிர்ப்புகள் வந்துச்சு. அந்த எதிர்ப்புக்கு பின்னாடிதான் தௌஹீது நிலைநாட்டப்பட்டு அல்லாஹ்வோட கிருபையால தௌஹீது மெஜாரிட்டி வந்து நிக்குது. அந்த முன்னெடுப்பு தான் எல்லாத்துலயும் வேணும். போதை விழிப்புணர்வு மாநாடுன்னு நம்ம ஒரு தெருவுல உட்கார்ந்து இருந்து பேசுறது வந்து அது ஒரு ஒரு வகைதான். ஆனா அதோட பெஸ்ட் வே என்ன? அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ கூப்பிட்டு அவனை அந்த இடத்துக்கு போக விடாம தடுக்கக்கூடிய காரியங்கள் என்ன, அதைத்தான் செயல்படுத்தணும். இதே பிசினஸ் ஓரியண்டாவும் பண்ணக்கூடாது. பிசினஸ் மைண்ட் செட்ல போய் நின்றுகிட்டு எனக்கு 5000 கொடுத்தாதான் நான் பேச வருவேன், 10,000 கொடுத்தாதான் நான் பேச வருவேன், இதுல பிசினஸ் ஓரியன்டட் வேற உள்ள நடக்கும்.
நீங்க பிறருக்காக உதவி செய்யுங்க, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் அப்படின்னு அல்லாவோட வாக்குறுதியும் இருக்குது. அப்ப அந்த இடத்துல ஒருத்தருடைய வேணுமாமா பிரச்சனை இல்லை, அதுக்காண்டி நம்ம ஃப்ரீயா இப்ப எல்லா இடத்துலயும் ஃப்ரீயா பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வரல. அவங்களுக்கான தேவைகள் இருக்கதான் செய்யுது, அதை டிபெண்ட் பண்ணலாம். ஆனா சில பேருடைய பார்த்திருக்கேன் நானு, இது இருந்தா தான் பண்ணுவேன்னு இருப்பான். அதாவது இப்ப நான் என்னோட தரப்புல சொல்றேன், இந்த மாதிரி பேச இது இருந்தா தான் நான் பண்ணுவேன், இல்ல பண்ண மாட்டேன். அப்போ அந்த இப்போ இது எல்லாமே வந்து அப்ப இந்த இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சென்டரை கிரியேட் பண்ணி உங்களுக்கு ஒரு டெல்த் இப்போ ஒரு ஜென்ரேஷன் வந்துட்டு ஒருத்தக்க 20 வயசு ஆயிட்டா 22 வயசு ஆயிட்டான், அவனை வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்றதை விட ஒரு ஜென்ரேஷன் உருவாகிட்டு இருக்கு பின்னாடி. அதை ஃபோக்கஸ் பண்ணிச்சு இதையாவது இது அதுக்காண்டி இது அப்படி விடணும் அவசியம் இல்லை, இதுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். பட் இதை ஃபோக்கஸ் பண்றதை விட இதை ஃபோக்கஸ் பண்றது ரொம்ப ஈஸி, ஏன்னா இப்பதான் உருவாகிட்டு இருக்கிறான். அப்ப இவனை ஹேண்டில் பண்ணி இவனுக்கான வழிமுறைகள் என்ன, இவனுக்கான விஷயங்கள் என்ன, இவனுக்கான ப்ரையாரிட்டி என்ன, இதுக்கு என்ன முன்னெடுப்பு பண்றோம், இவனுக்கு என்ன செய்யறோம், செய்யறவங்களுக்கு ஏகப்பட்ட விமர்சனம், இவன் வந்து கலெக்ட் பண்ணி கொள்ளடிச்சிட்டு இருக்கிறான். அவரு உண்மையிலேயே இந்த சமூக ரீதியா பயன் பண்ற கூட ஒரு கார் வாங்கிட்டாருன்னா சோழி முடிஞ்சது. இதுலதான் அவர் எடுத்தாரு கார்ன்றவாங்க, எந்த ஒரு இது இல்லாம அவதூறு பரப்பப்படுறது. அப்ப கடைசியில ஸ்டெப் எடுக்க முன் வந்தவங்களையும் அவதூறு பரப்பி பின்னாடி உட்கார வச்சிருது. அப்போ இது நல்லா ஒரு தனிநபர் என்னைக்குமே ஒரு தனிநபர் முயற்சி பண்ணும்போது அது ஒரு விமர்சனத்துக்கு உட்பட்டுதான் செய்யும். ஆனா ஒரு ஜமாத்தா முயற்சி பண்ணும்போது அது பாராட்டப்படுவாங்க. நல்லா பார்த்திருக்கீங்களா? தனிநபரா ஒருத்தர் வந்து எல்லாத்தையும் பண்ண போறாரு அப்படின்னா அது வந்து விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படும், விமர்சனம் வரும் அவருக்கு. ஆனா ஜமாத்தா நீங்க பாருங்க, அந்த ஏரியா ஜமாத்து வந்து முன்னெடுக்குதுன்னா அது பாராட்டும். இதுதான் மனிதனோட நிலை. இப்ப மனிதனோட நிலை இப்படி தெரிஞ்சிருச்சு, நம்ம ஜமாத்து முன்னெடுத்தா பாராட்டலாம் தெரிஞ்சு, அப்ப ஜமாத்தா முன்னெடுக்கும். இல்ல மாஷா அல்லா, அல்லாஹ் பாதுகாத்ததை தவிர அங்கங்க நடந்துட்டு தான் இருக்குது. எங்க ஊர்ல நான் அதை சொல்லுவேன், எங்க ஊர்ல வந்து டிஎன்பிசிக்காகவே இது பண்ணி முஸ்லிம் கம்யூனிட்டிக்குள்ள உருவாக்கி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 60-70 பேரு கிட்ட முஸ்லிம்ஸ் கம்யூனிட்டிக்குள்ள இருந்து கவர்மெண்ட் ஜாப் போயிட்டாங்க, எங்க ஊர்ல இருந்து மட்டுமே. அப்புறம் இன்னொரு இடத்துல வந்து ஐஏஎஸ் அகாடமிக்கா, ஐஏஎஸ் அதாவது பேரு அகாடமின்னு வச்சு ஐஏஎஸ், அதாவது ஊர்ல இருக்கக்கூடிய அதாவது எல்லா கம்யூனிட்டி சேர்ந்த மக்கள், முஸ்லீம் மக்கள் மட்டும் எல்லா கம்யூனிட்டி சேர்ந்த மக்களா வச்சு ஐஏஎஸ் ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்கூல்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் டாப் 2 ரேங்க் இருக்கிறவங்களை தேர்ந்தெடுத்து சூஸ் பண்ணி அவங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்து அவங்க ஐஏஎஸ் அந்த அதாவது யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, ப்ரிப்பரேஷன் ஓடுது. அப்ப அந்த ப்ரிப்பரேஷன்லயுமே நம்ம சொல்றது என்ன, அந்த 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 ஹார்மோன் சேஞ்ச். அப்ப அந்த டீனேஜ் வயசுல யார் இப்போ நம்ம சொல்றோம் பெண்களுக்கு பெண் தான் கொடுக்கணும், ஆண்களுக்கு ஆண் தான் கொடுக்கணும். யார் பெண்களுக்கு பெண் கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி எங்க இருக்குது? இப்ப கெப்பாசிட்டி இல்லைன்னு தெரியுது. அப்ப அதை உருவாக்கணுமா கூடாதா? எல்லா இடங்கள்லயும் ஆண்கள் வந்து கொடுக்கறது சாத்தியம் இல்லை, சாத்தியப்படாது. சில இடத்துல ஃபித்னா உருவாகும், அது நமக்கே தெரியுது. அந்த உருவாக்கக்கூடிய பெண்கள் எத்தனை பேர் உருவாக்குறோம், எத்தனை பேர் முன்னெடுத்து வரோம்? சரி அங்க வெளியில வேண்டாம், மதரசா ஓரியன்டா வேண்டாம், வீட்டுக்குள்ள கத்துக்கிறதுமா அது அது அந்த 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 அவேர்னஸ் வேணும். அதான் ஃபேமிலி சோசியல் அவேர்னஸ். நாளைக்கு நீங்க வந்து நீங்களும் என்னதான் நம்ம சோசியல் விட்டு ஒதுங்கி ஒதுங்கி போனாலும் நீங்களும் சமூகத்துல ஒரு அங்கம் தான். எங்க ஒதுங்கி போக முடியும் நீங்க? புரியுதா இல்லையா? அவன் சேட்டை பண்ணுவான், இவன் சேட்டை பண்றான், அவன்கிட்ட ட்ரக்ஸ் அடிக்கிட்டு இருக்கு, இவன்கிட்ட ட்ரெஸ் அடிக்கிட்டு, நீங்க பிள்ளைய நீங்க கட்டுப்படுத்தி வச்சாலும் இந்த சொசைட்டிக்குள்ளதான் நீங்க வைக்கணும். அப்போ அந்த மாற்றம் வேணும், இதை பேசணும். உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, நீங்க இந்த மாதிரி பெண்கள் பயணம் பண்ண போறீங்க, மதரசால படிக்கக்கூடியவங்க இருக்கிறீங்க, தஜ்வீத் கிளாஸ்ல இருக்கு, ஏதாவது ஒரு ஃபீல்ட்ல இருக்கிறீங்க, நீங்க தயவு செய்து பண்ணலாம். அவனோட விஷயம் என்ன, அந்த லேர்னிங் என்ன, அவனுடைய கெப்பாசிட்டி என்ன, அவனுடைய இது என்ன, அவனுடைய மைண்ட் செட். பணம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக வீட்டுல கொண்டு சேர்த்த முடியுமா? பணம் என்று இருக்கு அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு வராத டேலண்ட் கொண்டு போய் வீட்டுல சேர்க்க முடியுமா? அப்ப பணம் என்கிட்ட இருக்கு, ஆனா ஒருத்தர் பணமே இல்லாம நீட்டு படிக்க முடியாம சுத்திக்கிட்டு இருக்கிறான். ஆனா அவன்கிட்ட டாக்டர் ஆகக்கூடிய எல்லா டேலண்ட் இருக்குது, அப்ப அவனை படிக்க வைக்கலாம்ல. ஏன்னா என் காசு இன்னொருத்தட்ட போயிடக்கூடாது. அதுல தெளிவா இருக்கும். சமூக கட்டமைப்பு இல்லாம இருக்குது, முன் வர்றது கிடையாது. எத்தனை இடத்துல எத்தனை பள்ளிவாசல்ல மருத்துவ உதவிக்காக நான் வந்து நிக்கிறேன், பிச்சை எடுக்காத குறை மிஸ்கின், அதாவது மிஸ்கின் மாதிரிதான் கையை ஏந்திக்கிட்டு இப்படி எத்தனை பள்ளிவாசல் அதுல பாக்குறோம் நம்ம.
என் மனைவிக்கு உடம்பு சரியில்லை, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, பெண்ணுக்கு ஒரு ஜமாத்துல இருந்து ஒரு முஹல்லால இருந்து இன்னொரு முஹல்லாக்கு வந்து திருமண தேவைக்காக கேட்கறாங்கன்னா அப்ப அந்த முஹல்லா எவ்வளவு பெரிய இது, அது கேவலம் இல்லையா நமக்கு? எங்க இதை பத்தி பேசிட்டாங்க ஊ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளவு சண்டை போடுறோம் Facebookல. ஊ எங்க எங்க பத்தி பேசலாமா, இங்க இமாம பேசிட்டாங்கன்னு சண்டை போடுறோம், இவரை பேசிட்டாலும் சண்டை போடுறோம், எங்க மார்க் அறிஞரை பேசிட்டாலும் சண்டை போடுறோம், விமர்சனம் வந்துருச்சு அப்படின்னா. இப்ப தனிநபர் அவர் ஒரு அந்தஸ்துல இருக்காரு சண்டை போடுறோம், அந்த அந்தஸ்தா தனிநபர் இருக்கும். அதுவும் இதுதான். அது ஒரு வேணும், அது ஒரு ஒரு பெரிய பாரிய முயற்சி வேணும். நம்ம எப்படி ஒரு மார்க் அறிஞரோட கண்ணியம் பாதுகாக்கப்படுறோமோ அதே கண்ணியம் தனிநபர் கண்ணியம். சமூகத்துல உயர்ந்தவருடைய கண்ணியம் பரப்பப்படக்கூடாது அப்படின்னு நம்ம எவ்வளவு இது இருக்கிறோமோ அதேதான் தனிநபர்களுக்கும். சமூகத்திலேயே சமூகத்துல அவர் யாருன்னே தெரியாம இருப்பாரு பாத்தீங்களா, அவருக்கும் அதுதான் பொருந்தும். அவரோட கண்ணியமும் ஒரு கட்டத்துல வெளியே வருது, அவரு ஒரு பாவம் பண்ணிட்டாருன்னா அவர் கண்ணியத்தையும் பாதுகாக்கப்படத்தான் செய்யணும். இப்ப அந்த அவேர்னஸ் வேணும், அதோடைய விஷயங்கள் தெரியணும், லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் வேணும். தலைவர் ஜமாத்து தலைவர்னு சொல்றோம், தலைவர் கேட்டகரி இருக்குதா, கெப்பாசிட்டி இருக்குதா? தலைவர் என்ன? அல்லாஹ்வுடைய இல்லம், அல்லாஹ்வுடைய இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இடத்துக்கு போறாரு, அவர் தாடி இல்லாம இருப்பார், தாடி இருக்காது. இது எப்படி ஒரு நல்ல பணம் இருக்கு, பணம் இருக்குது, நல்ல வசதியான ஆளு அப்படிங்கறதுக்காக ஜமாத்தோட தலைமை பொறுப்பு எடுத்து கொடுக்க முடியுமா? அது என்ன, எதை 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 பேஸ் பண்ணி நம்ம வந்து இயங்குறோம்? அது பெரிய மாற்றம் தான். அப்ப அதோட அவேர்னஸ் வேணும். நாங்க சொன்னதுதான் கரெக்ட், நாங்க பண்றதுதான் கரெக்ட், நாங்க இதைத்தான் செய்வோம், எங்க சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா நாளைக்கு கேள்விக்கு உட்படுத்தும் போது இதுதான், நீ என்ன முயற்சி பண்ண? என் சக்திக்கு உட்பட்டு நம்ம சொல்றோம், எல்லாம் என் சக்திக்கு உட்பட்டு நான் முயற்சி பண்ணேன் இந்த விஷயங்கள்ல. அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட முடியும், மத்த கேள்விகளுக்கு பதில் சொல்றோம், அது மாற்றுக்கிறது இல்ல. இந்த கேள்வி எல்லாம் கேட்டானா பதில் சொல்லிட்டு போயிடலாம். அப்ப அந்த யார்கிட்ட சொன்ன, இவங்கிட்ட நீ விட்டியா அப்படின்னு கேள்விக்கு வந்துச்சுன்னா அது அவங்க பதில் சொல்லிக்க போறாங்க. ஸ்கூல்ல போறோம், பிள்ளைங்களுக்கு இருக்கிறாங்க, பால்வாடின்னு இருக்குது, சரி பால்வாடி சேர்த்து விடுறோம், என்ன நடக்குது அங்க, என்ன பண்றாங்க? அது வந்து அவங்களுடைய ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணக்கூடிய ஏஜ். பால்வாடி நடக்குது, அப்கோர்ஸ் அந்த இடத்துல ஒரு 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 நன்மை இருக்குது, என்ன, அம்மா விட்டு பிரிஞ்சு அந்த பிரிஞ்சிருக்கக்கூடிய தன்மையை கெப்பாசிட்டி உருவாக்கிறதா, பிள்ளைங்க உருவாக்கிறது, கொலாபரேட் ஆகுது மத்த பிள்ளைங்க கூட, ஓகே. ஆனா அது மட்டும் போதுமா? இப்ப அந்த பால்வாடியில இப்ப ஒரு முகல்ல வந்து முயற்சி பண்ணுது, பால்வாடின்னு ஒண்ணு கொண்டு வருது. அப்ப அந்த பால்வாடியில இருக்கக்கூடிய மானிட்டரி டீச்சர் கிரியேட் பண்ணலாம், ஒரு உளவியலாளர் கொண்டு வந்து அந்த பிள்ளைங்களுக்கு, சைல்டு சைக்காலஜிஸ்ட கொண்டு வந்து பிள்ளைங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம். ஸ்பெஷல் எஜுகேட்டர் இருந்தாங்கன்னா ஸ்பெஷல் எஜுகேட்டர், எத்தனை எத்தனை ஸ்பெஷல் எஜுகேட்டர் பேரண்ட்ஸ் ரொம்ப சிரமப்படுறாங்க தெரியுமா? பிள்ளைங்களை வந்து எங்க கொண்டு போய் சேர்க்கணும்னு தெரியாம நார்மல் ஸ்கூல்ல சேர்க்க முடியாது, ஏன்னா நார்மல் ஸ்கூல் டீச்சர்ஸ் அவங்க கைட் பண்றதுக்கு அவங்களுக்கு ரூல்ஸ் கிடையாது, கவர்மெண்ட் ரூல்ஸ் படி அவங்களுக்கு அத்தாரிட்டி கிடையாது. அப்போ ஸ்பெஷல் எஜுகேட்டர் படிச்சவங்க தான் அவங்களை ஹேண்டில் பண்ண முடியும். அப்ப ஸ்பெஷல் எஜுகேட்டர் இருக்கிறாங்கன்னா அவங்களை ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இங்க ஸ்பெஷல் எஜுகேட்டர் உருவாக்கக்கூடிய ஒரு ஸ்கூல்ஸ் இருக்குதா? இருந்தாலும் எப்படி, அதை பிசினஸ் ஓரியன்டா, பிசினஸ் மைண்ட் செட்டா பார்க்கக்கூடியவங்க. சரி, பிசினஸ் மைண்ட் செட்டா ஓகே, அபார்ட் ஃப்ரம் பிசினஸ் ஒரு தனிநபர் உருவாராருன்னா கண்டிப்பா பிசினஸ் மைண்ட் செட்டா தான் பாப்பாரு, ஏன்னா அவர் உழைச்சிருக்காரு, அவர் இன்வெஸ்ட் பண்ணுவாரு கரெக்டா. 10 கோடி 15 கோடி ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணிருக்கான், அவனை கொண்டு போய் நீங்க சேவை செய்யுங்கன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணிருக்கானே அப்படின்னு சொல்லுவான். இப்ப டாக்டர் வந்து நம்ம டாக்டரை வந்து குறை சொல்றோம், நிறைய வந்து சம்பளம் வாங்குறாங்க, நிறைய வந்து ஆபரேஷன் பண்றதுக்கு வாங்குறாங்கன்னு சொல்றாங்கன்னா இன்வெஸ்ட் பண்றதுக்கு அப்படிதான் பண்ணுவாங்க. புரியுதா இல்லையா அவங்களுக்கு? பிசினஸ் ஓரியன்டா தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, பல கோடிக்கு ஹாஸ்பிட்டல் கட்டி வச்சுட்டு நீங்க வந்து நம்ம வந்து அந்த இடத்துல போய் நின்றுட்டு நீங்க இப்படி பண்ணுங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. அவரா முன்னிருந்து வந்தாருன்னா அது அவரு அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அடுத்த ரூட் என்ன? அடுத்த ரூட் சமுதாயமா சேர்ந்து ஒரு ஸ்கூல்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணி ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டட் ஸ்கூல்ஸ் இங்க வந்து போதுமான ஸ்பெஷல் அந்த ஸ்கூல். அப்ப அதுலயும் பெரிய ஃபெத்தனை என்ன, டீச்சர்ஸ் 10,000 ரூபாய் டீச்சர்ஸ் தேடிட்டு இருக்காரு. 10,000 ரூபாய்க்கு நம்ம நடத்துவோமா? 10,000 ரூபாய்க்கு போதும், இப்போ ஒரு காலத்துல 10,000 போதுமா குடும்பத்தை நடத்த முடியும்? இப்ப அவங்களுக்கு தேவையான, அவங்க குவாலிபிகேஷன் தேவையான ஒரு சேலரியை கொடுத்து பண்றது இஸ் பெட்டர். அங்க நம்ம வந்து மாநாடு நடத்துறதுக்கு எவ்வளவோ நம்ம முயற்சி பண்றோம், எவ்வளவோ உழைக்கிறோம், அதுக்கு எவ்வளவோ பண்றோம், என்னென்னமோ செய்யறோம். ஒரு ஆலிம பட்டமளிப்பு விழாக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்றோம் பட்டம் வாங்கிட்டு போறதுக்கு.
ஸ்காலர்ஸை கூப்பிட்டு பேச வச்சு அட்லீஸ்ட் 1,00,000 ஆகிடும். இப்ப இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி பண்ணி ஒரு செல்வந்தர்கள் அன்னைக்கு இவங்களை இந்த மாதிரி பண்றோம், இவங்களுக்கு மாசம் மாசம் இவ்வளவு செலவுகள் ஆகுது, இவங்களுக்கு நம்ம சேலரி பேஸ்ல கொடுக்கலாமா, இந்த மாதிரி சேலரி நீங்க நம்ம சரி பண்ணோம், அது முன்னெடுப்புறது இல்லையே, இது எடுக்கிறது இல்லை. அப்ப அவங்களுக்கு சரியான சேலரிஸ் கொடுத்து அங்க இருக்க போறாங்க. ஆமாவா இல்லையா? ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டருக்கு இல்ல ஒரு கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்டா இருக்கிறாரு, இல்ல ஒரு டாக்டரா இருக்கிறாரு, அவருக்கு தேவையா குடும்பத்தை ரன் பண்ற அளவுக்கு நம்ம ஒரு ஸ்பெசிபிகேஷன் ஒரு அட்வான்டேஜ் ஏற்படுத்தி கொடுத்தா இருக்கதான் போறாரு, பண்ணதான் போறாங்க. அவங்ககிட்டயுமே இங்க போய் நின்னுட்டு நீங்க அல்லாஹ் காண்டி பண்ணுங்க, அல்லாஹ் காண்டி பண்ணுங்க, எப்படிங்க பண்ண முடியும்? குடும்பம் அவருக்கு நம்பி இருக்குல்ல, அவரை நம்பி குடும்பம் இருக்கு, அவங்களை நம்பி குடும்பம் இருக்குது. மார்க் 1000 ரூபாய் தஜ்வீத் சொல்லி ஒரு டீச்சர்ஸ்க்கு 1000 ரூபாய், 2000 ரூபாய் சம்பளம். அல்லாஹ் காண்டி பண்ணுங்க, அல்லாவோட மார்க்கம், அல்லாஹ் காண்டி பண்ணுங்க. அப்ப குடும்பம் இல்லையா அவங்களுக்கு? அம்மாவுக்கு குடும்பம் இல்லையா? அல்லாஹ் காண்டி பண்ணுங்களேன். கேக்குற கேள்வி, இன்ஜினியரிங் படிச்சுட்டு வரலப்பா, நீ அல்லாஹ் காண்டி பண்ண, சும்மா வீடு கட்டி கூட. சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறீங்கல்ல, சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன், சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, நீங்க சும்மா வீடு கட்டி கூட, இவங்களுக்கு பார்த்து சொல்ல வேண்டியதானே அல்லாஹ் காண்டி பண்ணுங்க? ஏன் சொல்ல மாட்டோம்? ஏன்னா பிரிவு. அது உலக கல்வி, இது படிச்சா சம்பாத்தியம், இது படிச்சா சம்பாத்தியம். அவங்களும் குடும்பம் இருக்குது, அவங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்களும் வாழணும், அவங்களும் 4 பேர் மரியாதை வாழணும், அவங்களுக்கும் ஆசைகள் இருக்கும், அவங்களும் 4 இடத்துக்கு போகணும் விரும்புவாங்க. இப்ப அவங்களுக்கு தேவையான இது என்ன, அவங்களுக்கு இது என்ன? இப்ப தச்சு டீச்சர் வராங்க, இப்ப அவங்களுக்கு தேவையான ஃபீஸ் அதிகமாக்குங்க, யார் வேண்டாம்னு சொன்னா? கல்வியை தரமா கொடுங்க வரக்கூடிய டீச்சர்ஸ்க்கு. இவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது. சில பேர் வந்து மார்க், அதாவது சோசியல் ஓரியன்டா ஹெல்ப் பண்ணுவாங்க, அல்ஹம்துலில்லாஹ், அதுக்கு அல்லாஹ் அவங்களுக்கு கூலி கொடுக்க போதுமான, பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு செல்வம் பெரிய மேட்டராவே இருக்காது, அவங்க ஜஸ்ட் லைக் தட் நம்ம மார்க்கத்துக்காக வருவாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து சில பேருடைய நிலைமை எப்படி இருக்கும்னா, முழுக்க முழுக்க இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும், சொல்ல மாட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்கல்ல, உங்கள்கிட்ட சில பேர் சொல்ல மாட்டாங்க, வெளித்தோற்றத்துக்கு பாக்குறதுக்கு நல்லா இருக்கும், ஆனா அவங்க தேடி போய் உதவி செய்யுங்கன்னு நல்லா சொல்றான். இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய ஒரு அவேர்னஸ் நிலைமை நமக்கு வேணும். ஓகேவா? ஓகே, இன்ஷா அல்லாஹ் டைம் ஆயிடுச்சு. நம்ம வந்து மீண்டும் நம்ம வந்து நாளைக்கு கிளாஸஸ் இருக்காது, நாளைக்கு இன்னைக்கு கிளாஸஸ் இருக்கும், சண்டே இருக்கும் இன்ஷா அல்லாஹ். சண்டே மண்டே இருக்கும். ஜென்ரல் ரிமைண்டர் தான். நம்மளோட இஸ்லாம் சைக்காலஜி வந்து மண்டேல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, 3rd பேஜ். ஸோ அதுல இருக்கக்கூடியவங்க அதுல வந்து சேர்ந்து பயன்பெறுங்க. நிறைய உங்களுக்கு டெக்னிக்கல் ஓரியன்டட், ஸ்கில்ஸ் ஓரியன்டட் உங்களுக்கு நிறைய அது உருவாகும். நம்ம ரொம்ப ஃபீஸ் கம்மி தான், அதுல ரொம்ப கம்மியான ஃபீஸஸ்லாம் நம்ம இது பண்றோம். ஒரு அஃபர்டபுள் பிளேசஸ்ல நம்ம வந்து அதை நம்ம எடுத்துட்டு வரோம் இன்ஷா அல்லாஹ். டுடே வாட் இஸ் கீ டேக் அவே? வாய்ப்பு இருக்கிறவங்க படிச்சுக்கோங்க. டுடே வாட் இஸ் கீ டேக் அவே? டுடே வாட் இஸ் கீ டேக் அவே? வேகமா சொல்லுங்க. இன்னைக்கு ஜிம்மா, பள்ளிவாசல் போகணும், வேகமா போகணும், கிளம்பி போகணும், ஒட்டகத்துக்கு போட்டி போடணும். சொல்லுங்க. ம், என்ன கிட்டக்கே காணோம்? ஒண்ணும் இல்லையா? முடிச்சுக்கலாமா? ஓகே ஓகே, இன்ஷா அல்லாஹ். ஃபீட்பேக் ஷேர் பண்ண விரும்புறவங்க அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, சரி. இன்னைக்கு கிளாஸ் நல்லா போச்சாங்கிறது தம்ஸ் அப்ல சொல்ல முடியுமா? ம், ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, சூப்பர். ஓகே, இன்ஷா அல்லாஹ். அடுத்த புது கிளாஸ்ல நம்ம புதுவையான டாபிக்ல சந்திக்கலாம். அப்கமிங் செஷன்ஸ் நமக்கு இஸ்லாம் சைக்காலஜி, ஒரு இஸ்லாம் பேரண்டிங் இருக்குது. பேரண்டிங்னா முழுக்க முழுக்க உங்களுக்கு டெக்னிக்கல் ஓரியன்டா, சைக்காலஜி ஓரியன்டா, அட்வான்ஸ் டெக்னிக்கல்ஸ் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த பேரண்டிங் வந்து நமக்கு வருது, அதே விருப்பம் சேர்ந்துக்கோங்க. ஸ்டூடெண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இருக்குது, எஸ்டிபி, இளைஞர்களுக்காக, குறிப்பா யங்ஸ்டர்ஸ்க்காக வரலாற்று பேஸ் பண்ணி வரலாறு இருக்கும். அவங்களுக்கு சகாபாக்கள் வரலாறு படிச்சுப்பாங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய வரலாறு, நம்ம இந்தியா சுதந்திரக்காக போராடின வரலாறுல படிப்பாங்க இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோல் செட்டிங்ஸ் இருக்குது, என்எல்பி டெக்னிக்ஸ் இருக்குது, அவங்கள வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயத்தை பத்தி படிச்சுப்பாங்க இன்ஷா அல்லாஹ். அந்த கோர்ஸுமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்றோம். ஸோ எது உங்களுக்கு தேவைப்படுதோ அது தேவைப்படுறத நீங்க சேர்ந்து படிச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். மீண்டும் நம்ம அடுத்த வகுப்புல சந்திக்கலாம்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.